இன்று நாம் பார்க்க இருக்கக்கூடிய பாடப்பகுதி அலகு 7 தகவல் தொடர்பாடலுக்கு இணையத்தை பயன்படுத்தல் யூசிங் இன்டர்நெட் ஃபார் இன்ஃபர்மேஷன் கம்யூனிகேஷன். தகவல் தொடர்பாடல் என்பது இன்றைய காலகட்டத்தில் இன்றியமையாத ஒரு விடயமாக மாறி வந்து கொண்டிருக்கிறத எல்லாரும் அனுபவத்தினால் காணக்கூடிய ஒரு உண்மையாக இருக்கக்கூடியது. பல்வேறு வகையான நம்மளுடைய அன்றாட வாழ்க்கைக்கு தேவைப்படுற நிறைய வித்தியாசமான தேவைகளை நிறைவேற்றக்கூடிய ஒரு ஊடகமாக இணையம் இன்றைய காலகட்டத்தில் எல்லாருக்கும் மாறி வந்து கொண்டு இருக்குது. என்னென்ன விடயங்களை நாங்கள் வீட்டில் இருந்தபடியே இணையத்திலிருந்து நாங்கள் பெற்றுக்கொள்கிறோம் அப்படிங்கிறதெல்லாம் உங்களுக்கு இயல்பாகவே தெரிஞ்ச ஒரு விடயமாக மாறி வந்து கொண்டிருக்கிற காலப்பகுதியாக இது காணப்படுகிறது. இன்றைய பாடப்பரப்பில் அலகு 7 இந்த பாடப்பகுதியினூடாக நீங்கள் தெரிஞ்சு கொள்ளக்கூடிய விஷயங்களாக இருக்கக்கூடியது இணைய சேவைகளை பயன்படுத்தல் மற்றும் வலைப்பக்கங்களை விருத்தி செய்தல். தேர்ச்சி 7 நீங்கள் தெரிஞ்சு கொள்ளக்கூடிய விஷயங்கள் இவை. இன்றைய பாடப்பரப்பு உங்களுக்குரிய தேர்ச்சி மட்டம் 7.1 அமைகிறது. அதில் இன்றைய பாடப்பரப்பில் நீங்கள் தெரிஞ்சு கொள்ள போகிற விடயங்கள் இணையத்தில் கிடைக்கக்கூடிய வளங்களை பயன்படுத்தல். இன்றைய கம்பிட்டன்சி லெவல் 7.1 Users resources available in the internet. இன்றைக்கு நீங்கள் விளங்கிக் கொள்ளக்கூடிய பாடப்பரப்பில் இன்றைய பாடத்துடைய உள்ளடக்கங்களாக அமையக்கூடிய விஷயங்கள் கணனி வலையமைப்பு கம்ப்யூட்டர் நெட்வொர்க்கிங், இணையம் இன்டர்நெட், வலை மேலோடி வெப் பிரவுசர், இணைய பக்கம் வெப் பேஜ், இணையதளம் வெப்சைட், உலகளாவிய வலையமைப்பு www அதாவது வேர்ல்ட் வைட் வெப் என்றால் என்ன என்பது பற்றிய விளக்கம், சீர்மை வள இடங்காணி URL என்பது என்ன போன்ற விடயங்களை பற்றின விளக்கங்களை இன்றைய பாடப்பகுதியினூடாக நீங்கள் அறிஞ்சு கொள்றதுக்கு இருக்கிறீங்க. இப்போது இதில் இருக்கக்கூடிய முதலாவது பகுதியாக கம்ப்யூட்டர் நெட்வொர்க்கிங் இணைய கணனி வலையமைப்பு என்றால் என்ன என்பது பற்றி பார்ப்போம். கணனி வலையமைப்பு அப்படின்னு சொன்னால் இப்போ 2 அல்லது 2ற்கு மேற்பட்ட கணனிகள் ஒன்றிணையணும், அதுதான் கணனி வலையமைப்பு அப்படின்னு நாங்கள் சொல்லுவோம். அதாவது விளக்கமாக சொல்லணுமா இருந்தால் கணனி வலையமைப்பை நாங்கள் செய்கிறதுடைய நோக்கம் தகவல்களையும் தரவுகளையும் பரிமாறிக்கொள்வது கணனி வலையமைப்புடைய நோக்கம். அடுத்த தேவை சாதனங்களையும் ஒன்றிணைக்கணும், வளங்களையும் பகிர்ந்து கொள்ளணும், தகவல்களையும் பகிர்ந்து கொள்ளணும் என்பதுதான் கணனி வலையமைப்புடைய நோக்கமாக அமைகிறது. அதாவது கணனி வலையமைப்பு என்பது வளங்களை பகிர்ந்து கொள்வதற்காக 2 அல்லது அதற்கு மேற்பட்ட கணனி முறைமைகளை மற்றும் ஏனைய சாதனங்களை ஒன்றிணைத்தல் கணனி வலையமைப்பு எனப்படுகிறது. கம்ப்யூட்டர் நெட்வொர்க்கிங் இஸ் a group of 2 or more computer system and other devices connecting together for the purpose of sharing resources. இதுதான் கணனி வலையமைப்புன்னு சொல்லுவோம். கணனி வலையமைப்புனா என்னன்னு நீங்கள் விளங்கிக் கொள்ளணும். இதோடைய பிரதான நோக்கம் வளங்களையும் தகவல்களையும் பரிமாறிக்கொள்ளுதல் தான் இது கணனி வலையமைப்புடைய பிரதான நோக்கமாக அமைகிறது. வளங்கள் அப்படின்னு இந்த இடத்துல நாங்கள் சொல்கிறது என்னத்தை அப்படின்னு பார்த்தீங்கன்னா மென்பொருட்கள் வன்பொருட்கள், அதை தான் நாங்கள் வளங்கள் அப்படிங்கிற பெயர்னால இங்கே குறித்து காட்டுறோம். கணனி வலையமைப்பு மென்பொருட்களையும் வன்பொருட்களையும் எவ்வாறு பகிர்ந்து கொள்கிறது, அடுத்தது மென்பொருட்கள் வன்பொருட்கள் கணனிகள் இது எல்லாத்தையும் ஒன்றோடு ஒன்று இணைச்சோன்னு சொன்னால் இலகுவாக நாங்கள் தரவுகளையும் தகவல்களையும் பரிமாறிக்கொள்றதுக்கு நமக்கு உதவியாக இருக்கும். இதுதான் ஒரு கணனி ஆய்வுக்கூடத்தில் இருக்கக்கூடிய கணனிகளை நாங்கள் ஒரு சாதனத்துக்கூடாக ஒன்றிணைச்சிருக்கிறோம். இந்த சாதனத்தை பயன்படுத்தி இங்கே உங்களுக்கு பயன்படுத்தப்பட்டிருக்கிற இங்கே உங்களுக்கு குறிப்பிட்டு காட்டப்படுற இந்த சாதனத்தை பயன்படுத்தி இந்த சாதனத்தை பயன்படுத்தி இந்த கணனிகள் எல்லாம் ஒன்றிணைக்கப்பட்டிருக்கு. இவ்வாறு இப்படி ஒரு சாதனத்தை நீங்கள் பயன்படுத்தலை அப்படின்னா இந்த கணனிகள் எல்லாம் வலையமைப்பு செய்யப்படாத தனி கணனிகளாக காணப்படும். வலையமைப்பு செய்யணுமா இருந்தால் ஒரு சாதனத்துக்கூடாக இந்த எல்லா கணனிகளையும் ஒன்றிணைக்கணும். இந்த சாதனம் அப்படிங்கிறது இது சுவிட்ச்
ஆழி அப்படிங்கிற பெயர்னால் அழைக்கப்படுகிறது. ஒரு ஆழியினூடாக கணனிகளை ஒன்றிணைக்கப்பட்டிருக்கு. ஆழியினூடாக இந்த கணனிகளை மாத்திரம் நாங்கள் ஒன்றிணைக்க முடியாது. இந்த கணனிகளோட சேர்த்து நீங்கள் இணைத்து கொள்ள போகிற விஷயங்களாக அமைகிறது. என்னென்னு சொன்னால், இந்த கணனிகளோட நீங்கள் ஒரு பிரிண்டரை இணைத்து கொள்ளக்கூடிய வசதி வந்து உங்களுக்கு காணப்படுகிறது. இந்த கணனிகளுக்கு ஊடாக உங்களால் ஒரு பிரிண்டரை இணைத்து கொள்ள முடியும். அடுத்தது, இதே வலையமைப்பினூடாக உங்களுக்கு ஒரு ஸ்கேனரையும் இணைத்து கொள்ள முடியும். இதுதான் வளங்களை பகிர்ந்து கொள்ளல்னு நாங்கள் சொல்கிறோம். இப்போ இந்த கணனி வலையமைப்பில் பயன்படுத்தப்பட்டிருக்கிற 6 கணனிகளுக்கும் பொதுவாக இந்த ஒரு பிரிண்டர் உபயோகப்படுத்தப்படுகிறது. பொதுவாக இந்த ஒரு ஸ்கேனர் உபயோகப்படுத்தப்படுகிறது. அவ்வாறு இந்த 6 கணனிகளும் வலையமைப்பு செய்யப்படாத பட்சத்தில் ஒரு கணனிக்கு ஒரு பிரிண்டர், ஒரு கணனிக்கு ஒரு ஸ்கேனர் உபயோகப்படுத்த வேண்டிய ஒரு தேவை ஏற்பட்டிருக்கும். அப்போ அதனால் உங்களுக்குரிய செலவுகள் அதிகரிக்கக்கூடிய தன்மை இங்கு காணப்படுகிறது. அப்போ கணனி வலையமைப்பு நீங்கள் செய்கிறதுனூடாக வளங்களை பகிர்ந்து கொள்ளல். அதில் வளம் அப்படின்னு நாங்கள் சொல்கிறது வன்பொருட்கள், மென்பொருட்களை வளங்கள் அப்படிங்கிற பெயர்னால நாங்கள் உங்களுக்கு அறிமுகப்படுத்துகிறோம். அதுக்கு உதாரணமாக தான் இவ்வாறான ஒரு சிறிய வலையமைப்பில் ஒரு ஆழிக்கூடாக 6 கணனிகளை இணைக்கப்பட்டு இந்த 6 கணனிகளுக்கும் பொதுவாக ஒரு பிரிண்டரும் ஒரு ஸ்கேனரும் இந்த வலையமைப்பில் உபயோகப்படுத்தப்பட்டிருக்கிற மெத்தட் வந்து உங்களுக்கு காட்டப்படுகிறது. இது சாதாரணமாக நம்மளுடைய பாடசாலை கணனி ஆய்வு கூடங்களில் பயன்படுத்தக்கூடிய ஒரு முறையாக காணப்படுகிறது. இது கணனி வலையமைப்பு. இவ்வாறான வலையமைப்பு கூடாக தகவல்களை இலகுவாக உங்களால் பரிமாறிக்கொள்ளக்கூடிய வசதி காணப்படுகிறது. அடுத்தது, வளங்கள் போது கணனி வன்பொருட்களை எவ்வாறு பகிர்ந்து கொள்ளலாம் அப்படிங்கிறது இப்போ உங்களுக்கு விளங்கிடுச்சு. அதை விளக்கப்படுத்தப்பட்டிருக்கு. மென்பொருட்களை எவ்வாறு பகிர்ந்து கொள்ளல். கணனி மென்பொருட்கள் இந்த 6 கணனியும் வலையமைப்பு படாமல் தனித்தனி கணனிகளாக ஒரு கணனி ஆய்வுக்கூடத்தில் உபயோகப்படுத்தப்படுற சந்தர்ப்பத்தில் ஒரு மென்பொருளை இந்த 6 கணனிகளுக்கும் நாங்கள் பொதுவாக பயன்படுத்தக்கூடிய வாய்ப்பு வந்து நமக்கு கிடைக்க போகிறது இல்லை. ஏன்னா ஒரு மென்பொருளுக்கும் லைசன்ஸ் உபயோகப்படுத்தப்படுகிறது. கணனி வலையமைப்பு செய்யப்பட்டிருக்கிற ஒரு கணனி ஆய்வுக்கூடம் கணனி வலையமைப்பு செய்யப்பட்டிருக்கிற பட்சத்தில் இங்கே இருக்கக்கூடிய 6 கணனிகளுக்கும் ஒரே சாஃப்ட்வேர் லைசன்ஸுக்கு கீழே உங்களால் 6 கணனிகளுக்கும் பொதுவாக மென்பொருளை பயன்படுத்தி கொள்ள முடியும். அப்படி இல்லை அப்படின்னா வெவ்வேறு லைசன்ஸை உடைய மென்பொருட்களை வாங்கி தான் நீங்கள் இந்த கணனி ஆய்வுக்கூடத்தில் பயன்படுத்துகிற 6 கணனிகளுக்கும் உபயோகப்படுத்த வேண்டியதாக இருக்கும். அந்த சந்தர்ப்பத்தில் உங்களுக்கு கணனி மென்பொருளுக்கான செலவும் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு காணப்படுகிறது. இப்போ இங்கே உங்களுக்கு வன்பொருளுக்கான செலவும் குறைவாக இடம்பெறுகிறது, மென்பொருளுக்கான செலவும் குறைவாக்கப்பட்டிருக்கு. இப்போ உங்களுக்கு விளங்கியிருக்கணும் கணனி வலையமைப்பினூடாக எவ்வாறு தகவல் பரிமாறப்படுகிறது, எவ்வாறு கணனி வலையமைப்பினூடாக கணனிகள் இணைக்கப்படுகிறது, கணனிகள் மாத்திரமாக இணைக்கப்படுகிறது, எவ்வாறு வன்பொருட்களும் மென்பொருட்களும் பொதுவாக பயன்படுத்தப்படுகிறது என்பதை பற்றின ஒரு விளக்கம் இப்போ உங்களுக்கு கிடைச்சிருக்கும். அடுத்தது, இணையம். இணையம் என்பது அதிக எண்ணிக்கையிலான கணனி வலையமைப்புகளை ஒன்றிணைத்தல் இணையம் எனப்படும். அதிக எண்ணிக்கையிலான கணனி வலையமைப்புகளை ஒன்றிணைத்தல் இணையம் எனப்படும். Interconnection between large number of computer networks considered as an internet. வலையமைப்புல நாங்கள் பார்த்தது ஒரு வலையமைப்பை பற்றி உங்களுக்கான விளக்கம் தரப்பட்டிருந்தது. அந்த ஒரு வலையமைப்பு மாதிரியான உலகளாவிய ரீதியில் பல்லாயிரக்கணக்கான வலையமைப்புகள் காணப்படுகிறது. அவ்வாறான வலையமைப்புகள் எல்லாத்தையும் இருக்கக்கூடிய வலையமைப்புகளை நாங்கள் ஒன்றிணைப்போமா இருந்தால் அதுதான் இணையம் எனப்படுகிறது. அதிக எண்ணிக்கையிலான கணனி வலையமைப்புகளை ஒன்றிணைத்தல் இணையம் அப்படின்னு நாங்கள் சொல்கிறோம். ஒரு வலையமைப்பு பற்றின விளக்கம் உங்களுக்கு தரப்பட்டிருக்கு. அதே மாதிரியான பல்வேறு வகையான கணனி வலையமைப்புகளை ஒன்றிணைப்புமா இருக்கிற பட்சத்தில் அது இணையம் அப்படின்னு அழைக்கப்படுகிறது. இப்போ இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விளங்கும். ஏற்கனவே இவ்வாறான ஒரு வலையமைப்பு உங்களுக்கு காட்டப்பட்டது, விளக்கப்படுத்தப்பட்டது. கணனி வலையமைப்பு என்றால் என்ன என்ற பாடப்பகுதிக்கு ஊடாக இப்போ இதில் உங்களுக்கு ஒரு ஸ்கேனர், பிரிண்டர் எல்லாம் இணைக்கப்பட்ட மாதிரி உங்களுக்கு அது வலையமைப்புனா என்னன்னு விளக்கப்படுத்தப்பட்டது. இப்போ இது ஒரு வலையமைப்பு, இது இன்னொரு வலையமைப்பு, இது அதே போன்ற வேறு ஒரு வலையமைப்பு, இது வேற ஒரு இடத்துல இடம்பெறக்கூடிய வேற ஒரு வலையமைப்பாக இருக்கலாம்.
இவ்வாறு பல்வேறு வலையமைப்புகளை நாங்கள் என்ன செய்கிறோம்னா இப்போ ஒன்றோட ஒன்று தொடர்பு ஏற்படுத்துகிறோம். இதுதான் இணையம் என்று அழைக்கப்படுகிறது. இணையத்துக்கூடாக பல்வேறு வகையான வலையமைப்புகள் ஒன்றிணைக்கப்படுகிறது. வலையமைப்பினூடாக பல்வேறு கணனிகள் ஒன்றிணைக்கப்பட்டது. பல்வேறு கணனிகளின் ஒன்றிணைப்பு வலையமைப்பாக இருந்தது. பல்வேறு வலையமைப்புகளின் ஒன்றிணைப்பு இணையமாக மாற்றம் பெறுகிறது. இப்போ உங்களுக்கு வலையமைப்பு என்றால் என்ன, இணையம் என்றால் என்ன என்பது பற்றின விளக்கம் கிடைச்சிருக்கும். அடுத்ததாக வெப் பிரவுசர், வலை மேலோடி என்றால் என்ன என்பது பற்றி இங்கு பார்க்கலாம். நாம கணனியை பயன்படுத்தி எந்த ஒரு விடயத்தை மேற்கொள்ளணுமா இருந்தாலும் அதற்குரிய மென்பொருளை உபயோகப்படுத்த வேண்டியது ஒரு அவசியமான தேவையாக படுகிறது. இப்போ உதாரணமாக நாங்கள் நம்மளுடைய கணித ரீதியிலான செயற்பாடுகளை அன்றாட நடவடிக்கைகளுக்கு தேவைப்படுற கல்குலேஷன் பர்பஸுக்காக கணித ரீதியிலான செயற்பாடுகளுக்காக ஒரு மென்பொருள் தேவை அப்படின்னு சொல்கிற பட்சத்தில் நீங்கள் ஸ்ப்ரெட்ஷீட் சாஃப்ட்வேரை தெரிவு செய்து கொள்ளுவீங்க. ஸ்ப்ரெட்ஷீட் சாஃப்ட்வேரை யூஸ் பண்ணி தான் உங்களுக்கு கணித ரீதியிலான செயற்பாடுகளை செய்து கொள்வது இலகுவாக அமையும். அதே போல் டைப்பிங், டாக்குமெண்ட்ஸ் உருவாக்குறது, டைப்பிங் செய்கிறது, இது மாதிரியான வேலைகளுக்கெல்லாம் நாங்கள் வேர்ட் ப்ராசஸிங் சாஃப்ட்வேரை உபயோகித்து கொள்கிறோம். இந்த ரெண்டு தேவைகளுக்காகவும் இந்த இரண்டு மென்பொருட்களையும் மாற்றி நாங்கள் உபயோகப்படுத்த முடியாது. எந்த தேவையை நிறைவு செய்கிறதுக்கு எந்த மென்பொருள் தேவையோ அந்த தேவையை நிறைவு செய்வதற்கு அந்த மென்பொருளை தான் நாங்கள் தெரிவு செய்ய முடியும். அதே மாதிரி நம்மளுடைய இணைய தேடல் அத்தியாவசியமான ஒன்றாக இருக்கிற இணைய தேடலுக்கு இணையத்துக்கு உள்ள நுழைஞ்சு உங்களுக்கு தேவையான விஷயத்தை தேடிக்கொள்றதுக்கு உங்களுக்கு ஒரு மென்பொருள் தேவைப்படுகிறது. அது தொடர்பாடல் மென்பொருள் அப்படின்னு சொல்லப்படுது. கம்யூனிகேஷன் சாஃப்ட்வேர் தொடர்பாடல் மென்பொருளை தான் நாங்கள் வெப் பிரவுசர், வலை மேலோடி என்று அழைக்கிறோம். வலை மேலோடி என்பது இணையத்தில் இருக்கக்கூடிய தகவல்களை தேடிக்கொள்றதுக்கு உங்களுக்கு பயன்படக்கூடிய ஒரு தொடர்பாடல் மென்பொருள் வலை மேலோடி என கருதப்படுகிறது. பல்வேறு வகையான வலை மேலோடிகள் வெப் பிரவுசர்ஸ் பயன்படுத்தப்படுகிறது. ஒவ்வொருத்தரும் தேவைக்கு ஏற்ற மாதிரி பல்வேறு வகையான வெப் பிரவுசர்ஸை இந்த காலகட்டத்தில் நாங்கள் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறோம். உங்களுடைய கணனியில் இது கீழே குறிப்பிட்டிருக்கிற இங்கே காட்டப்படுகிற ஏதாவது ஒரு வெப் பிரவுசர் உங்களுடைய கணனியில் கட்டாயம் நிறுவப்பட்டிருக்கும், இன்ஸ்டால் செய்யப்பட்டிருக்கும். அதை முதல்ல நீங்கள் கிளிக் செய்கிறதுக்கு ஊடாகத்தான் இணையத்துக்குள்ளே உங்களால் நுழைய முடியும். உதாரணமாக நாங்கள் இங்கே ஒரு 6 வகையான கம்யூனிகேஷன் சாஃப்ட்வேர்ஸ் வெப் பிரவுசர்ஸ் உங்களுக்கு காட்டப்படுகிறது. முதலாவது இவ்வாறான ஐக்கன், இந்த அடையாளத்தில் காட்டப்படுறது ஒபேரா என்ற வெப் பிரவுசர். இவ்வாறான உருவத்தில் காட்டப்படுகிறது கூகுள் குரோம். இந்த வடிவம் சஃபாரி என்பதை குறிக்கிறது. இவ்வாறான வடிவத்தில் காட்டக்கூடிய ஒரு தொடர்பாடல் மென்பொருளாக மொசில்லா ஃபயர்ஃபாக்ஸ் அமைகிறது. இவ்வாறான வடிவம் இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோரர். இந்த ஐக்கனில் காட்டப்படுறது உங்களுக்கு மைக்ரோசாஃப்ட் எட்ஜ். இன்னும் மென்பொருட்கள் இன்னும் நிறைய வலை மேலோடிகள் பயன்பாட்டில் இருந்தாலும் உங்களுக்கு இந்த 6 வகையான மென்பொருள் உதாரணமாக இங்கு காமிக்கப்படுகிறது. அடுத்த விடயம் நாங்கள் பார்க்க போகிறது வெப் பேஜ், இணைய பக்கம். இப்போ உங்களுக்கு கணனி வலையமைப்பு என்றால் என்ன என்பது பற்றின விஷயம் தெரிஞ்சிருக்கு. இணையம் என்றால் என்ன என்பது தெரிஞ்சிருக்கு. இணையத்துக்குள்ள நுழையிறதுக்கு நமக்கு ஒரு கம்யூனிகேஷன் சாஃப்ட்வேர் ஒன்று தேவை. அந்த சாஃப்ட்வேருக்கு உதாரணங்களாக நாங்கள் சில மென்பொருட்களை பார்த்துருக்குறோம். அது வெப் பிரவுசர் அப்படிங்கிற பேரில் அழைக்கப்படுதுங்கிறத இப்போ பார்த்துருக்குறோம். அடுத்தது இப்போ அந்த தொடர்பாடல் மென்பொருளை பயன்படுத்தி இணையத்துக்குள்ளே நீங்கள் நுழைஞ்சிட்டீங்க. இணையத்துக்குள்ளே நுழைஞ்சதுக்கு அப்புறமா உங்களுக்கு தேடல் பொறிகள் தென்படும். தேடல் பொறின்னா சர்ச் என்ஜின். உதாரணமாக இப்போ அனைவராலும் பயன்படுத்தப்படுகிற ஒரு ஃபேமஸ் சர்ச் என்ஜினாக கூகுள் என்பதனை சொல்லலாம். கூகுள் அநேகமாக எல்லாருடைய ஹோம் பேஜ்லையும் இருக்கக்கூடிய ஒரு சர்ச் என்ஜினாக இருக்கும். அந்த சர்ச் என்ஜினை உபயோகப்படுத்தி உங்களுக்கு இணையத்தில் இருந்து எந்த விஷயம் தேவைப்படுதோ அந்த தேவையை நீங்கள் வேண்டுகோளாக விடுக்க போகிறீங்க. அந்த தேவைக்குரிய விஷயத்தை நீங்கள் டைப் பண்ணுவீங்க. சர்ச் பண்ணுறதுக்கு உங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிற இடத்துல
உங்களுக்கு இணையத்திலிருந்து என்ன விஷயம் தேவையோ அதை டைப்பிங் செய்து சர்ச் என்பதனை அழுத்துவதனூடாக நீங்கள் கேட்ட விடயத்துக்கு உங்களை இணையம் அழைச்சிட்டு செல்லும். அதாவது ஒரு பேஜ் அடுத்ததாக நீங்கள் என்டர் பண்ணின உடனே உங்களுடைய தேவையை பதிவு செய்துட்டு என்டர் பண்ணின உடனே உங்களுக்கு அடுத்ததாக ஒரு பேஜ் உங்களுக்கு கிடைக்கும். அதுக்கு அடுத்து உங்களுக்கு கிடைக்க போகிற ஒவ்வொரு பேஜுமே வெப் பேஜ்னு தான் சொல்லுவோம், இணைய பக்கம்னு தான் சொல்லுவோம். பல்வேறு வகையான இணைய பக்கங்கள் உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் கொடுத்த தேடல்களை அடிப்படையாக கொண்டு பல்வேறு வகையான இணைய பக்கங்கள் உங்களுக்கு உங்களுடைய வேண்டுகோளை பூர்த்தி செய்கிறதுக்காக உங்களுக்கு வழங்கப்படும். அதாவது வலைத்தளம் ஒன்றில் சுயாதீனமான ஒரு பக்கம் வலைப்பக்கம் எனப்படும். வலைத்தளம் ஒன்றில் சுயாதீனமான ஒரு பக்கம் வலைப்பக்கம் எனப்படும். A web page is an independent page of a website. ஒரு வெப்சைட்டில் இருக்கக்கூடிய ஒரு பக்கம், அதுதான் இணைய பக்கம் என்று அழைக்கப்படுகிறது. உதாரணமாக, இது கல்வி அமைச்சினுடைய இணைய தளத்திலிருந்து எடுக்கப்பட்ட ஒரு இணைய பக்கம். ஈ-தக்சலாவ கல்வி அமைச்சில் ஈ-தக்சலாவ இணையதளத்தினூடாக எடுக்கப்பட்ட ஒரு வெப் பேஜ் இங்கே உங்களுக்காக காட்டப்படுகிறது. இதே வெப்சைட்டில் இருந்து கிடைக்கக்கூடிய இன்னொரு வெப் பேஜாக இது இந்த உருவில் காட்டப்படுற படம் உங்களுக்கு இன்னொரு வெப் பேஜை தெளிவாக விளக்கப்படுத்துகிறது. இவ்வாறு ஒரு வெப்சைட்டுக்கு உள்ள நுழைஞ்சு நீங்கள் கிளிக் பண்ணி போது கிடைக்கிற ஒவ்வொரு விஷயமும் ஒரு வெப் பேஜாக உங்களுக்கு தென்படுகிறது. அதுதான் நாங்கள் வெப் பேஜ் என்ற பெயர்னால அழைக்கிறோம். இணையதளத்தில் காணப்படுகிற சுயாதீனமான ஒரு பக்கம் இணைய பக்கம் என்று அழைக்கப்படுகிறது. அடுத்து, இணையதளம் வெப்சைட் என்பது என்ன? இணையதளம் என்றால் பல்வேறு வகையான வெப் பேஜ்களை ஒன்றிணைக்கிறது தான் ஒரு வெப்சைட் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது குறிப்பிட்ட ஒரு நிறுவனத்துக்கு கீழே இயங்கக்கூடிய பல்வேறு வகையான இணைய பக்கங்களை ஒன்று சேர்த்தோம்னா அது அந்த குறிப்பிட்ட நிறுவனத்துடைய வெப்சைட் எனப்படுகிறது. உதாரணமாக நாங்கள் கல்வி அமைச்சோடைய வெப் பேஜ் ஒன்று உங்களுக்கு எடுத்து காமிச்சிருந்தேன். அதே ஈ-தக்சலாவையில் பல்வேறு கணக்கான வெப் பேஜுகள் உங்களுக்கு இடம்பெறுது. அந்த எல்லா வெப் பேஜும் இணைந்த அந்த வெப்சைட் கல்வி அமைச்சினுடைய இணையதளமாக கருதப்படுகிறது. இதுதான் இணையதளம். மாணவர்களாகிய உங்களுக்கு மிக முக்கியமாக இலங்கையில் இருக்கக்கூடிய இங்கே படத்தில் காட்டப்பட்டிருக்கிற இணையதளங்களை பற்றின விஷயங்கள் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். உதாரணமாக இங்கே காட்டப்படுகிறது www.donets.lk. இது இலங்கை பரீட்சை திணைக்களத்துடைய வெப் அட்ரஸ், இணையதள முகவரி. இந்த இணையதள முகவரியை கொடுத்து நீங்கள் உள்நுழைகிற பட்சத்தில் இவ்வாறான ஒரு படத்தை கொண்ட ஹோம் பேஜ் தான் உங்களுக்கு கிடைக்க போகுது. இது ஒரு இணையதளம். www.donets.lk என்பது இலங்கை பரீட்சை திணைக்களத்துடைய இணையதளம். அடுத்தது www.nie.lk என்பது இலங்கையின் நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் எஜுகேஷன் உடைய இணையதள முகவரி. அடுத்து www.moe.gov.lk என்பது இலங்கை கல்வி அமைச்சினுடைய இணையதள முகவரியாக காணப்படுகிறது. அடுத்து நாங்கள் தெரிஞ்சு கொள்ளக்கூடிய விடயம் வேர்ல்ட் வைட் வெப், உலகளாவிய வலை. உலகளாவிய வலை என்பது பல்வேறு வகையான இணையதளம், அதாவது பல்வேறு வகையான வெப்சைட்டுகளை ஒன்றிணைத்தல் வேர்ல்ட் வைட் வெப் எனப்படுகிறது, உலகளாவிய வலை எனப்படுகிறது. இப்போ பல்வேறு வகையான இணைய பக்கங்களை ஒன்றிணைத்தல் வெப்சைட் அப்படின்னு விளக்கப்படுத்தப்பட்டது. பல்வேறு வகையான வெப்சைட்டுகளை ஒன்றிணைத்தல், இணையதளங்களை ஒன்றிணைத்தல் உலகளாவிய வலை என்று கருதப்படுகிறது.
இந்த படத்தினூடாக நீங்கள் ஒரு விஷயத்தை தெரிஞ்சு கொள்ளக்கூடியதாக இருக்கும். அது என்னென்னா, இப்போ உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய உங்களுடைய கணனியை உபயோகித்து இணைய தொடர்பை ஏற்படுத்தக்கூடிய ஏதாவது தொடர்பாடல் ஊடகங்களின் ஊடாக, இங்கே காட்டப்படுறது வந்து ஒரு வைஃபை சிக்னலாக இருக்குது. இணையத்தை, அதாவது உங்களை உலகத்தோடு இணைக்கிறதுக்கு நீங்கள் இன்டர்நெட்டை யூஸ் பண்ணுறதுக்கு தேவையான ஏதாவது ஒரு ஊடகத்தை பயன்படுத்தி உலகத்தில் இருக்கக்கூடிய ஏனைய வலையமைப்புகளோடு உங்களை இணைக்கக்கூடிய ஒரு விதமான ஒரு படத்தை தான் நீங்கள் இங்கே பார்த்து கொள்ளக்கூடியதாக இருக்குது. இதுதான் வேர்ல்டு வைட் வெப் அப்படின்னு சொல்கிறோம். பல்வேறு வகையான இணையதளங்கள் ஒன்றிணைத்தல் வேர்ல்டு வைட் வெப் எனப்படுகிறது. அடுத்த பகுதி URL, யூனிஃபார்ம் ரிசோர்ஸ் லொக்கேட்டர். யூனிஃபார்ம் ரிசோர்ஸ் லொக்கேட்டர் என்பது சீர்மை வள இடங்காணி. யூனிஃபார்ம் ரிசோர்ஸ் லொக்கேட்டர் என்றால் என்ன? யூனிஃபார்ம் ரிசோர்ஸ் லொக்கேட்டர் என்பது ஒரு இணையதள முகவரியை பதிவு செய்யக்கூடிய இடத்துல இவ்வாறான முகவரி ஒன்று நீங்கள் பார்த்துருக்கக்கூடும். அது HTTPயில் அநேகமாக ஆரம்பிக்கக்கூடிய முகவரிகளாக இருக்க போகுது. HTTP இங்கே உதாரணமாக காட்டப்பட்டிருக்கிறது வந்து NIE உடைய இணையதள முகவரி இங்கே கொடுக்கப்பட்டிருக்கு. http://www.nie.lk. இதுவரைக்கும் இது ஒரு இணையதள முகவரியாக காணப்படுகிறது. இந்த இணையதள முகவரிக்கு உள்ள நீங்கள் நுழைஞ்சு நீங்கள் உங்களுக்கு தேவையான ICT ஏதோ ஒரு விஷயத்தை நீங்கள் இப்போ வேண்டுகோள் விடுத்திருக்கிறீங்க, ரிக்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்க. இந்த NIEங்கிற இணையதளத்தில் ICT சம்பந்தமாக ஒரு டாக்குமெண்ட்டை இப்போ நீங்கள் ரிக்வெஸ்ட் பண்ணியிருக்கிறீங்க. அதுதான் இங்கே காட்டப்பட்டிருக்குது. இது இங்கே காட்டப்படுற HTTPங்கிறது வந்து ஒரு புரோட்டோகால், நெறிமுறை என்ற பதத்தினால வேறுபடுத்தப்படுகிறது. .lk என்று குறிப்பிடப்படுவது டொமைன் நேம், ஆள்கள பெயராக கருதப்படுகிறது. ICT.pdf என்பது இந்த இணையதளத்தை பயன்படுத்தி உங்களால் வேண்டுகோள் விடுக்கப்பட்ட ஒரு இணைய பக்கமாக காணப்படுகிறது. இந்த ரிசோர்ஸை தான் இப்போ நீங்கள் ரிக்கவர் பண்ணியிருக்கீங்க. அது வந்து வளம் என்ற பெயர்னால வேறுபடுத்தி காட்டப்படுகிறது. இதுதான் ஒரு URL உடைய பகுதிகள். முதலாவது பகுதி HTTPன்னு தெரிகிற பகுதி புரோட்டோகாலாக கருதப்படுகிறது. .lk என்று காட்டப்படுகிற பகுதி டொமைன் நேமாக கருதப்படுகிறது. இது வந்து ICT.pdf என்பது உங்களால் வேண்டுகோள் விடுக்கப்பட்ட ஒரு இணைய பக்கமாக இருக்கிற பட்சத்தில் இதுதான் இந்த இணையதளத்தை பயன்படுத்தி நீங்கள் கேட்டிருக்கிற வளம், ரிசோர்ஸ் என்பதனால ICT.pdf என்பது ரிசோர்ஸ் என்ற பதத்தினால இவ்வாறு 3 பகுதிகளாக பிரிக்கப்படுகிறது URL. இப்போ இதுவரைக்கும் நாங்கள் பார்த்த பாடத்தில் கணனி வலையமைப்பு என்றால் என்ன? கணனி வலையமைப்பு என்பது 2 அல்லது 2க்கு மேற்பட்ட கணனிகளையும் ஏனைய சாதனங்களையும் தகவல்களையும் தரவுகளையும் கொள்கிற நோக்கத்துக்காக ஒன்றிணைக்கப்படுறது வந்து கணனி வலையமைப்பு என்பது உங்களுக்கு விளங்கியிருக்கும். அடுத்தது இணையம். இணையம் என்பது பல்வேறு வகையான கணனி வலையமைப்புகளை ஒன்றிணைத்தல் இணையம் என்ற பதத்தினால் விளங்கப்படுத்தப்பட்டது. அது உங்களுக்கு விளங்கியிருக்கும். 3வது பகுதி வெப் ப்ரௌசர். வெப் ப்ரௌசர் என்பது இணையத்தில் இருந்து நமக்கு சில தேவைகளையும் சேவைகளையும் பெற்றுக்கொள்ளணுமா இருந்தால் அதுக்கு நீங்கள் இணையத்துக்குள்ளே நுழையிறதுக்கு உங்களுக்கு தேவைப்படுற ஒரு தொடர்பாடல் மென்பொருள் தான் வெப் ப்ரௌசராக கருதப்படுகிறது. அதற்கு சில உதாரணங்கள் மூலம் வெப் ப்ரௌசர் என்றால் என்ன என்பது விளக்கப்படுத்தப்பட்டது. அது உங்களுக்கு விளங்கியிருக்கும். அடுத்த பகுதி வெப் பேஜ். வெப் பேஜ் என்பது இணையதளத்தில் காணப்படுற சுயாதீனமான ஒரு பக்கம் வெப் பேஜ்னு சொல்கிறோம். குறிப்பிட்ட ஒரு இணையதளத்துக்கு உள்ளே இருக்கக்கூடிய பல்வேறு வகையான பக்கங்கள் வந்து இணைய பக்கங்கள். ஒரு பக்கம் இணைய பக்கம் என்று அழைக்கப்படுகிறது. அடுத்த பகுதி வெப்சைட், இணையதளம். குறிப்பிட்ட ஒரு நிறுவனத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு வகையான இணைய பக்கங்கள் உடைய ஒன்றிணைப்பு வெப்சைட் அப்படிங்கிற பதத்தினால விளக்கப்படுத்தப்பட்டது. அடுத்த பகுதி
www வேர்ல்டு வைடு வெப். வேர்ல்டு வைடு வெப் எனப்படுவது உலகளாவிய ரீதியில் இருக்கக்கூடிய பல்வேறு வகையான இணையதளங்களை ஒன்றிணைத்தல். www வேர்ல்டு வைடு வெப் என்ற பதத்தினால் உங்களுக்கு விளக்கப்படுத்தப்பட்டது. அதாவது கணனி வலையமைப்பு, இணையம், வெப் ப்ரௌசர், வெப் பேஜ், வெப்சைட், www இந்த ஆறு விதமான விஷயங்களுக்கும் ஒன்றோடு ஒன்று தொடர்பு காணப்படுகிறது என்பது உங்களுக்கு இப்போ விளக்கப்படுத்தப்பட்டிருக்கு இந்த பாடப்பரப்பின் ஊடாக. அடுத்ததாக நாங்கள் பார்க்க இருக்கிற விஷயம், இணையத்தை பயன்படுத்தி உருவப்படங்களை பதிவிறக்கம் செய்தல் எவ்வாறு என்பதை பற்றி நாங்கள் இப்போ பார்க்க போகிறோம். ஹவு டு டவுன்லோட் இமேஜஸ். இணையத்துக்கூடாக எவ்வாறு உங்களுக்கு தேவையான ஒரு படத்தை டவுன்லோட் செய்து உங்களுடைய கணனியில் இன்ஸ்டால் செய்து வச்சுக்கொள்ளணும் என்பதை நாங்கள் இங்கே பார்க்க போகிறோம். இது எப்படி டவுன்லோட் பண்ணுறது என்பது ஒரு சிறிய வீடியோ மூலமாக உங்களுக்கு விளக்கப்படுத்தப்படுகிறது. நாம் இங்கே அடுத்ததாக நாங்கள் பார்க்க போகிற பாடப்பகுதி உருவப்படங்களை பதிவிறக்கம் செய்தல். இணையத்தை பயன்படுத்தி உங்களுக்கு தேவையான ஏதாவது ஒரு உருவப்படத்தை எவ்வாறு டவுன்லோட் செய்து உங்களுடைய கணனியில் அதை இன்ஸ்டால் செய்கிறது அப்படிங்கிற மெத்தட்டை நாங்கள் இங்கே பார்க்கலாம். இது ஒரு சின்ன வீடியோ மூலமாக உங்களுக்கு விளக்கப்படுத்தப்படுகிறது. வீடியோவை நன்றாக அவதானித்துக் கொள்ளுங்கள். தொடர்பாடல் மென்பொருளை தெரிவு செய்யணும். உதாரணமாக கூகுள் குரோம் என்ற தொடர்பாடல் மென்பொருள் பயன்படுத்தப்படுகிறது. அதனை தெரிவு செய்து உங்களுடைய தேவை இங்கே டைப் செய்கிறீங்க. டோரா என டைப் செய்யப்படுகிறது. இதனூடாக டோரா சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு ஒரு வெப் பேஜாக இங்கு காணப்படுகிறது. அதில் உங்களுக்கு தேவையான இமேஜை கிளிக் செய்யும் போது டோராவினுடைய பல்வேறு வகையான உருவப்படங்கள் இங்கே உங்களுக்கு காணப்படுது. அதில் உங்களுக்கு தேவையான உருவப்படத்தை தெரிவு செய்து ரைட் கிளிக் செய்து சேவ் இமேஜ் ஆஸ் என்பதனை தெரிவு செய்து அதை தெரிவு செய்யும் போது எந்த இடத்துல உங்களுடைய மெஷினில் சர்வ் பண்ணணும் அப்படிங்கிறத ரிக்வெஸ்ட் பண்ணும். எந்த இடத்துல உங்களுடைய மெஷினில் சர்வ் பண்ணணுமோ அந்த லொக்கேஷனை நீங்கள் தெரிவு செய்துட்டு சர்வ் கொடுக்கும்போது இங்கே குறிப்பிட்டு காட்டப்பட்டிருக்கிற இடத்துல உங்களுக்குரிய இமேஜ் டவுன்லோட் ஆகிறத நீங்கள் பார்க்கலாம். திரும்ப அதை க்ளோஸ் பண்ணிவிட்டு டெஸ்க்டாப்பில், இப்போ நாங்கள் தெரிவு செய்தது டெஸ்க்டாப்பில் சர்வ் பண்ணணும்னு, டெஸ்க்டாப்பில் போனீங்கன்னா அந்த இமேஜ் டவுன்லோட் ஆகி சேவ் செய்யப்பட்டிருக்கு. அதை டபுள் கிளிக் செய்து ஓப்பன் பண்ணி உங்களால் இப்படி பார்த்துக்கொள்ள முடியும். இப்படி தான் ஒரு இமேஜை டவுன்லோட் செய்வது. திரும்ப ஒருக்கா சொல்கிறேன், ஒரு இமேஜை எப்படி டவுன்லோட் செய்கிறது என்பது பற்றி. ஒரு இமேஜ். அடுத்தது யூடியூப்பில் நாங்கள் நிறைய வீடியோஸ் பார்க்குறோம் இப்போ இன்றைய காலப்பகுதியில். அதில் உங்களுக்கு தேவையான வீடியோவுக்கு நிறைய வீடியோஸ்க்கு டவுன்லோட் ஆப்ஷன் காணப்படாது. ஒரு சில வீடியோஸுக்கு டவுன்லோட் ஆப்ஷன் உங்களுக்கு இருக்கும். அப்படி இருக்கிற பட்சத்தில் டவுன்லோட் ஆப்ஷனை நீங்கள் தெரிவு செய்து உங்களுக்கு தேவையான வீடியோவை டவுன்லோட் பண்ணி உங்களோட மெஷினுக்கு டவுன்லோட் செய்து கொள்ளலாம். அப்படி டவுன்லோட் ஆப்ஷன் இல்லாத பட்சத்தில் நாங்கள் எப்படி ஒரு யூடியூப் வீடியோவை டவுன்லோட் செய்து நம்மளுடைய மெஷினில் இன்ஸ்டால் செய்து கொள்வது அப்படிங்கிறத தான் நாங்கள் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோவை நன்றாக அவதானித்துக் கொள்ளுங்கள். தொடர்பாடல் மென்பொருள் தெரிவு செய்யப்படுகிறது. கூகுள் குரோம். அதை கிளிக் செய்து இணையத்துக்குள்ள நுழைகிறோம். யூடியூப் வீடியோ டவுன்லோட் பண்ண போகிறதுனால நாங்கள் இந்த இடத்துல யூடியூப் தெரிவு செய்யணும். இப்போ உங்களுக்கு யூடியூப்பில் பல்வேறு வகையான பக்கங்கள் காட்சிப்படுத்தப்படுகிறது. அதில் உங்களுக்கு தேவையான வீடியோவை சர்ச் செய்து வச்சுக்கொள்ளுங்க. இப்படி சர்ச் செய்யும்போது அந்த வீடியோ ஆட்டோமேட்டிக்காக ப்ளே ஆகும். ப்ளே ஆகிற இந்த வீடியோவை இப்போ எப்படி டவுன்லோட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். அந்த லிங்கை காப்பி பண்ணி இன்னொரு
வெப் பேஜ் இன்னொரு ஓப்பன் பண்ணி அதில் அந்த URL டைப் செய்து கொள்ளணும். டைப் செய்துட்டு www டாட் பக்கத்தில் SS டைப் பண்ணணும். டைப் செய்தீங்கன்னா உங்களுக்குரிய வீடியோ டவுன்லோட் ஆகிறதுக்குரிய லிங்க் உங்களுக்கு இந்த இடத்துல கிடைக்குது. வீடியோ டவுன்லோட், குறிப்பிட்ட வீடியோவை டவுன்லோட் என்ற ஐக்கனுக்கு பக்கத்தில் நீங்கள் ஐக்கன் மீது கிளிக் செய்யும்போது உங்களுக்குரிய யூடியூப் வீடியோ டவுன்லோட் ஆகிட்டுருக்கு. டவுன்லோட் ஆகிறத உங்களுடைய மெஷினில் இடது பக்க கீழ் மூலையில் நீங்கள் அவதானிக்க முடியும். இப்போ டவுன்லோட் ஆயிடுச்சு. இப்போ க்ளோஸ் பண்ணிவிட்டு மை கம்ப்யூட்டர், அதாவது திஸ் பிசி உள்ளே போனீங்கன்னா டவுன்லோட்ஸில் இப்போ நீங்கள் டவுன்லோட் பண்ணின யூடியூப் வீடியோ டவுன்லோட் ஆகி இருக்கும். அது டவுன்லோட்ஸில் காட்சிப்படுத்தப்படுகிறது. நீங்கள் டவுன்லோட் பண்ண நிறைய வீடியோஸ் அங்கே சேமிக்கப்பட்டிருக்கும். வீடியோஸ் மட்டும் இல்லை, டவுன்லோட் பண்ண நிறைய விஷயங்கள் டவுன்லோட்ஸ் ஃபோல்டரில் சேமிக்கப்பட்டிருக்கும். அதில் இப்போ நீங்கள் டவுன்லோட் செய்த யூடியூப் வீடியோவும் சேமிக்கப்பட்டிருக்கும். இவ்வாறு தான் யூடியூப் வீடியோவை டவுன்லோட் செய்து கொள்ளலாம். அடுத்ததாக ஐடென்டிஃபை தி செக்யூர்ட் வெப்சைட், பாதுகாப்பான இணையதளங்களை இனங்காணல். பல்வேறு வகையான காணப்படுற இணையதளங்களில் பாதுகாப்பான இணையதளமும் இருக்குது, பாதுகாப்பு அற்ற இணையதளங்களும் காணப்படுகிறது. இன்றைய காலகட்டத்தில் நாங்கள் எப்போதுமே பாதுகாப்பான இணையதளத்துக்கூடாக பிரவேசிப்பதன் ஊடாக தேடல்களை மேற்கொள்வது தான் சேஃபான ஒரு விஷயமாக இருக்கக்கூடியது, பாதுகாப்பான ஒரு விடயமாக காணப்படும். அப்படி நீங்கள் போகிற வெப்சைட் பாதுகாப்பான வெப்சைட்டா இல்லையா என்பதை எவ்வாறு அறிந்து கொள்வது அப்படிங்கிறது உங்களுக்கு இந்த வீடியோ மூலமாக காட்சிப்படுத்தப்படுகிறது. தெளிவாக விளங்கிக் கொள்ளுங்கள். கூகுள் குரோம்ங்கிற ப்ரௌசரை பயன்படுத்தி உள்நுழையப்படுகிறது. இதில் youtube.comக்கு முன்னாடி காட்டப்படுற ஒரு ஐக்கன் மூலமாக ஐக்கனை கிளிக் பண்ணும்போது உங்களுக்கு இந்த மெசேஜ் கிடைக்கும். கனெக்ஷன் இஸ் செக்யூர். கனெக்ஷன் இஸ் செக்யூர் அப்படிங்கிற மெசேஜ் உங்களுக்கு கிடைக்குமா இருந்தால் அது உங்களுடைய கனெக்ஷன் செக்யூர்டாக இருக்குது என்பதனை குறிக்கக்கூடியதாக இருக்கும். HTTPS பயன்படுத்தப்பட்டிருக்கிற வெப்சைட்டும் செக்யூர்டான வெப்சைட்டாக காணப்படுகிறது. மற்றுமொரு பாதுகாப்பான இணையதளம் உங்களுக்காக காட்டப்படுகிறது இந்த வீடியோவில். மற்றொரு இணையதளம் காட்டப்படுகிறது. இந்த இணையதளத்தில் நீங்கள் பார்க்கும்போது இது நாட் செக்யூர் அப்படிங்கிற மெசேஜ் உங்களுக்கு அட்ரஸுக்கு முன்னாடி நாட் செக்யூருங்கிற மெசேஜ் கிடைக்கப்பட்டிருக்கு. அதை கிளிக் பண்ணும்போது உங்களுக்கு இந்த மெசேஜ் கிடைக்கும். Your website is not secure என்ற தகவல் உங்களுக்கு கிடைக்கும். கிடைக்கிற பட்சத்தில் அவ்வாறான வெப்சைட்டு கூடாக நீங்கள் உள்நுழைஞ்சு தகவல்களை தேடல் செய்யக்கூடாது.
இன்றைய பாடப்பரப்பினூடாக உங்களுக்கு விளக்கப்படுத்தப்பட்ட விடயங்கள் உங்களுக்கு நன்றாக விளங்கியிருக்கும் என நம்புகிறேன். மீண்டும் அடுத்த பாடப்பரப்பில் சந்திக்கலாம். நன்றி. வணக்கம். மற்றொரு குருகுலம் நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன் மாணவர்களே. நாம் இன்று பார்க்க இருக்கும் பாடம் தரம் 7 தகவல் தொடர்பாடலுக்கு இணையத்தை பயன்படுத்தல், யூசிங் இன்டர்நெட் ஃபார் இன்ஃபர்மேஷன் கம்யூனிகேஷன். கடந்த பாடத்தில் இந்த பாடப்பரப்பினூடாக உங்களுடன் சில விடயங்கள் ஆராயப்பட்ட விடயங்களின் தேர்ச்சியாக இணைய சேவைகளை பயன்படுத்துவார் மற்றும் வலைப்பக்கங்களை விருத்தி செய்வார். யூசர்ஸ் த சர்வீசஸ் ஆஃப் த இன்டர்நெட் அண்ட் டெவலப் வெப் பேஜஸ் என்ற தேர்ச்சியினூடாக சில விடயங்கள் உங்களுக்காக சென்ற பாடப்பரப்பினூடாக கலந்துரையாடப்பட்டது. அவைகள் கணனி வலையமைப்பு பற்றிய விவரங்கள், அதாவது கணனி வலையமைப்பு என்றால் என்ன, வலையமைப்பில் ஏற்படக்கூடிய அனுகூலங்கள், பிரதான அனுகூலங்களாக ரிசோர்சஸ் வளங்களை பகிர்ந்து கொள்ளலாம் என்பது உங்களுடன் கலந்துரையாடப்பட்டது. வளங்கள் என்பது மென்பொருள், வன்பொருள் போன்ற விடயங்கள். அடுத்தது இணையம் என்றால் என்ன, அடுத்த விடயமாக கணனி இணையத்துள்ள நுழைகிறதுக்கு நமக்கு தேவைப்படுற மென்பொருட்கள், அதாவது தொடர்பாடல் மென்பொருள் என்றால் என்ன, ப்ரௌசர்னு சொல்லி பார்த்தோம். அதற்குரிய சில உதாரணங்கள் கலந்துரையாடப்பட்டது. மேலும் வெப் பேஜ், ஒரு இணைய பக்கம் என்றால் என்ன, வெப்சைட் இணையதளம் என்றால் என்ன, www உலகளாவிய வலை என்றால் என்ன என்பது பற்றி கலந்துரையாடப்பட்டிருக்கிறது. மேலும் ஒரு இணையதளத்துக்குள்ளே எவ்வாறு நுழைவது என்பது உங்களுக்கு காண்பிக்கப்பட்டிருந்தது. இணையதளத்தில் நுழைந்து ஒரு படம், ஒரு இமேஜ் எவ்வாறு டவுன்லோட் செய்து உங்களுடைய கணினியில் இன்ஸ்டால் செய்து அதை எப்படி திரும்ப நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் அப்படிங்கிற விஷயம் வந்து டிஸ்கஸ் பண்ணப்பட்டிருக்கு. மேலும் யூடியூப் மூலம் நீங்கள் பார்க்குற ஏதாவது ஒரு வீடியோ உங்களுக்கு எதிர்காலத்தில் பார்க்குறதுக்கு தேவைப்படுற சந்தர்ப்பத்தில் அதை எவ்வாறு டவுன்லோட் செய்து உங்களுடைய கணினியில் இன்ஸ்டால் செய்து மீட்டு பார்க்கலாம் போன்ற விடயங்கள் வந்து கடந்த பாடப்பரப்பினூடாக உங்களுடன் கலந்துரையாடப்பட்டிருந்தது. இணைய சேவைகளை பயன்படுத்துவார் மற்றும் வலைப்பக்கங்களை விருத்தி செய்வார் என்ற தேர்ச்சியினூடாக கடந்த பாடத்தில் கலந்துரையாடப்பட்ட விடயங்களுக்கு மேலதிகமாக இன்றைய பாடத்தில் நாங்கள் கலந்துரையாடவிருக்கின்ற விடயங்கள் தொடரரா மற்றும் தொடரறு தொடர்பாடல்களை பயன்படுத்துவர், யூசர்ஸ் ஆஃப்லைன் அண்ட் ஆன்லைன் கம்யூனிகேஷன். ஒரு தொடர்பாடலை நாங்கள் மேற்கொள்ளும் போது ஆஃப்லைனில் இருக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் நாங்கள் எவ்வாறு தொடர்பாடலை மேற்கொள்வது, ஆன்லைனில் நாங்கள் எவ்வாறு தொடர்பாடலை மேற்கொள்வது போன்ற விடயங்கள் தான் இன்றைய தேர்ச்சி மட்டத்தினூடாக அறியவிருக்கின்ற விடயமாக காணப்படுகின்றது. பிரதானமாக நாங்கள் தகவல்களை பரிமாறுறதுக்கு யோசிக்கும் போது பாரம்பரிய முறையில் தகவல் பரிமாறப்பட்ட விடயங்கள் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இப்போ நவீன முறையில் எவ்வாறு தகவல்கள் பரிமாறப்படுகின்றது அப்படிங்கிற விடயங்களும் உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு விஷயமா இருந்திருக்கும். பாரம்பரிய மெத்தடில் நாங்கள் எவ்வாறு தகவலை பரிமாறணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், ஒரு தகவலை வேறொருத்தருக்கு பரிமாறவிருக்கிற சந்தர்ப்பத்தில் கடிதம் மூலம் சில விஷயங்களை ஒரு நபர்களுக்கு அனுப்பி அவங்கக்கிட்ட இருந்து அதுக்குரிய பதிலையும் கடிதம் மூலமாகவே பெற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்பு பாரம்பரிய அஞ்சல் முறையில் காணப்பட்டது. அதற்கு வந்து நமக்கு ஸ்டேஷனரிஸ், எழுது கருவிகள் அதுகள் எல்லாம் தேவைப்படும். எழுதி போஸ்ட் தபால் பெட்டியில் போடுவீங்க. அதை எடுத்துகிட்டு போயிட்டு ஒரு நபர் உரிய நபர்கிட்ட உரிய முகவரியில் சேர்த்துருவார். அவர் அதுக்குரிய பதிலை எழுதி எவ்வாறு அஞ்சல் அவருக்கு அனுப்பப்பட்டதோ அதே மெத்தடில் இவருக்கு அஞ்சல் திருப்பி அனுப்பக்கூடிய ஒரு சிஸ்டம் வந்து பாரம்பரியமாக காணப்பட்டது அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு தெரியும். இப்போ வந்து அந்த பாரம்பரிய அஞ்சல் முறை கணிசமாக குறைவடைந்து காணப்படுகின்றது அப்படிங்கிறதும் உங்களுக்கு தெரியும். அதற்குரிய காரணம் மின் அஞ்சல்
என்ற ஒரு விடயத்தினூடாக தற்போது தகவல்கள் பரிமாறப்படுகின்றன. இந்த பாரம்பரிய அஞ்சல் முறையில் இருக்கக்கூடிய சிரமங்கள் என்னன்னு சொன்னால், நம்ம அனுப்பப்பட்ட ஒரு தகவலுக்குரிய பதிலை நாங்கள் தெரிஞ்சு கொள்றதுக்கு குறிப்பிட்ட கால இடைவெளி நமக்கு தேவைப்பட்டது. கொஞ்சம் காலம் வெயிட் பண்ணி அதற்குரிய பதிலை நாங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு முறையில் அமைந்த ஒரு அஞ்சல் முறையாக தான் பாரம்பரிய அஞ்சல் முறை காணப்பட்டது. மின் அஞ்சல் வந்து நாங்கள் நமக்கு தெரிஞ்சு கொள்ளணுங்கிற ஒரு விடயத்தை நாங்கள் ஒரு நபருக்கு அனுப்பும் போது உடனடியாக அதற்குரிய பதில் நமக்கு கிடைக்கக்கூடியதாக இருக்குது. இந்த அஞ்சல் முறையில் இருக்கக்கூடிய இவ்வாறான காலதாமதம் போய் சேர்ந்து அடைஞ்சிருச்சா இல்லையா அப்படிங்கிறத தெரிஞ்சு கொள்வது, குறித்த நபருக்குரிய கடிதம் குறித்த நபரை சென்று அடைஞ்சிருக்கா இல்லையா அப்படிங்கிறத தெரிஞ்சு கொள்வது, இவ்வாறாக ஏற்பட்ட பலவிதமான சிக்கல்களை தவிர்த்து கொள்றதுக்காக நாங்கள் இணையத்தினூடாக இணைய சேவையை பயன்படுத்தி மின்னஞ்சல் அப்படிங்கிற ஒரு சேவையை இணையத்தினூடாக நாங்கள் பெற்றுக்கொள்கிறோம். மின்னஞ்சல் முகவரியை கொண்ட இருவர் அல்லது பலருக்கிடையில் இலத்திரனியல் முறையில் நடைபெறும் கடித பரிமாற்றமே மின்னஞ்சல் ஆகும். இமெயில் இஸ் an electronic letters which are electronically exchanged between two people or among several people who have an email address. எவ்வாறு நாங்கள் பாரம்பரிய அஞ்சல் முறையில் தகவலை அனுப்புறதுக்கும் பெற்றுக்கொள்றதுக்கும் நமக்கு ஒரு அஞ்சல் முகவரி தேவைப்பட்டதோ, போஸ்டல் அட்ரஸ் ஒன்று எவ்வாறு தேவைப்பட்டதோ, அதே மாதிரி இணையத்து சேவையான மின்னஞ்சல் சேவையையும் பயன்படுத்தி தகவலை பரிமாறிக்கொள்றதுக்காக நமக்கு தேவைப்படுற முகவரி வந்து மின்னஞ்சல் முகவரி என கருதப்படுகிறது. 2 நபர்களுக்கு இடையில அல்லது ஒரு குரூப் ஆஃப் பீப்புளுக்கு இடையில நீங்கள் தகவலை பரிமாற யோசிக்கும் போது இந்த நபர்கள் எல்லாருக்கும் மின்னஞ்சல் முகவரி காணப்படணும். இந்த மின்னஞ்சல் முகவரி காணப்படுகின்ற நபர்களுக்கு இடையில நீங்கள் தகவல்களை பரிமாறிக்கொள்ளலாம். இது வந்து ஒரு இலத்திரனியல் முறையில் நடைபெறக்கூடிய தகவல் பரிமாற்றம் ஆகும். இடையில வந்து இதை எடுத்துட்டு போய் சேர்க்கறதுக்கு ஒருத்தரும் இருக்க மாட்டாங்க. அதாவது நீங்கள் அனுப்புகிற தகவல் வந்து குறித்த நபரை சென்றடையுது. இடையில இன்னொரு நபர் அப்படிங்கிறவருடைய பார்ட்டிசிபேஷன் வந்து இடையில இருக்க போகிறது கிடையாது. அதாவது முக்கியமாக மின்னஞ்சல் அனுப்புறதனூடாக ரகசியத்தன்மை பாதுகாக்கப்படுகிறது. கடிதம் வந்து உரிய நபரை தான் சென்றடையும். இவ்வாறான பலவிதமான நன்மைகள் மின்னஞ்சல் அனுப்புவதனூடாக நமக்கு கிடைக்கிறது. இந்த மின்னஞ்சல்ல நாங்கள் என்னென்ன விடயங்களை அனுப்ப முடியும், மின்னஞ்சலினூடாக பகிர்ந்து கொள்ளக்கூடிய விடயங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், இப்போ சாதாரண அஞ்சலில் நீங்கள் கடிதம் போடலாம், மேலும் சில விடயங்கள்லாம் அனுப்பலாம். என்னென்ன விடயங்கள் அனுப்ப போகிறீங்களோ அந்த குறிப்பிட்ட தகவல் பரிமாற்றத்துக்கு ஒரு அளவு இருக்குது. அந்த அளவுக்கு ஏற்ப நீங்கள் பணம் செலுத்தி அந்த அஞ்சலை மேற்கொள்ள வேண்டிய ஒரு தேவை வந்து காணப்படுகிறது. இணையம் சேவையான மின்னஞ்சலை பயன்படுத்தி நீங்கள் தகவலை பரிமாறுற நேரத்தில் அவ்வாறு நீங்கள் எக்ஸ்ட்ரா கோஸ்டெல்லாம் உங்களுக்கு ஆக போகிறது கிடையாது. இணைய சேவைக்கு எந்த அளவு பணம் செலவாகுதோ அதே பணத்திலேயே நீங்கள் மின்னஞ்சல் சேவையினையும் பெற்றுக்கொள்ளக்கூடிய வசதி உங்களுக்கு காணப்படுகிறது. இந்த மின்னஞ்சலை பயன்படுத்தி நாங்கள் என்னென்ன விடயங்கள் எல்லாம் அனுப்ப முடியும் அப்படிங்கிறத நாங்கள் பார்ப்போம். முதலாவதாக டெக்ஸ்ட் பாடம், அதாவது எழுத்து வடிவத்தில் இருக்கக்கூடிய தகவல்களை உங்களால் அனுப்பலாம். உங்களுக்கு தெரியும், கடிதம் ஒன்று அனுப்புகிறோம் அப்படின்னு சொன்னால் கடிதம் எழுத்து வடிவத்தில் இருக்கக்கூடிய ஒரு விடயமாக தான் இருக்கும். அதாவது எழுத்து வடிவத்தில் இருக்கக்கூடிய தகவலை ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு நீங்கள் அனுப்பலாம். அந்த இன்னொரு இடத்துக்கு அனுப்பலாம் அப்படிங்கிறது வந்து அந்த நபர் எவ்வளோ தூரத்தில் வேணாலும் இருக்கலாம். ஜியோகிராஃபிக்கல் டிஸ்டன்ஸ் வந்து உங்களுக்கு எவ்வளவும் இருக்க முடியும். அவ்வளோ தூரத்துக்கு உங்களுக்கு மின்னஞ்சலை உடனே அனுப்பி அதற்குரிய பதிலை உடனே பெற்றுக்கொள்ளக்கூடிய வசதி இதில் காணப்படுகின்றது. அடுத்ததாக அட்டாச்மெண்ட்ஸ், இணைப்பு. அட்டாச்மெண்ட் அப்படின்னு சொல்லும்போது கடிதத்தையும் தவிர்த்து மேலதிகமாக சில விடயங்கள் அந்த கடிதத்தினூடாகவே உங்களால் டைப் பண்ணி அனுப்ப முடியாமல் இருக்கக்கூடிய வேறு சில ஃபைல்கள். இப்போ நீங்கள் ஒரு வேர்டில் ஒரு டாக்குமெண்ட் செய்து வச்சுருக்கலாம், எக்ஸலில் டாக்குமெண்ட் செய்து வச்சுருக்கலாம். இது மாதிரி வேறு மென்பொருட்களை பயன்படுத்தி உங்களால் தயார் செய்யப்பட்டிருக்கிற வேறு ஒரு டாக்குமெண்ட்டாக இருக்கலாம், அல்லது வேறு ஒரு கடிதமாக இருக்கலாம். இதுகள் எல்லாத்தையும் நீங்கள் அட்டாச்மெண்ட் செய்து அனுப்பிக்கொள்ளக்கூடிய வசதி மின்னஞ்சலில் காணப்படுகிறது. அடுத்ததாக இமேஜஸ், படிமங்கள். இமேஜஸ்ன்னு சொல்லும்போது இப்போ வந்து இந்த காலகட்டத்தில் வந்து நடக்கிற ஒவ்வொரு சம்பவங்களையும் படம் எடுத்து சேமித்து வச்சுக்கொள்ளக்கூடிய ஒரு ட்ரெண்ட் வந்து எல்லார் மத்தியிலையும் பாப்புலராக காணப்படக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. அவ்வாறாக உங்களால் எடுக்கப்பட்ட படங்கள், நீங்கள் ஒரு ட்ரிப் போயிருக்கலாம், அந்த ட்ரிப்பை பற்றின படங்கள் அவ்வளோதையும் நீங்கள் அனுப்ப போகிறீங்க அப்படின்னு சொன்னால் அது எல்லாத்தையும் நீங்கள் அட்டாச் பண்ணி அனுப்பக்கூடிய வசதி காணப்படுகிறது. அடுத்ததாக ஆடியோ, ஒலிக்கோப்புகள்.
ஆடியோ வடிவில் அமைஞ்சிருக்கக்கூடிய கோப்புகளை உங்களால் அனுப்ப முடியும். அடுத்தது வீடியோ, காணொளி கோப்புகள். இந்த இமேஜ், ஆடியோ, வீடியோ இந்த மூன்றையும் நாங்கள் பல்லூடக தகவல் அப்படிங்கிற பேரில் தான் நாங்கள் சொல்கிறோம். அதாவது மல்டிமீடியா இன்ஃபர்மேஷன். இது மூணும், இமேஜ், ஆடியோ, வீடியோ, இது மூணும் மல்டிமீடியா இன்ஃபர்மேஷன். இது மூன்றையும் நீங்கள் சாதாரண அஞ்சலில் அனுப்புறதுக்கு சிரமங்கள் ஏற்படும். அதை பெரிய அளவில் தவிர்த்து கொள்ளலாம் மின்னஞ்சலின் ஊடாக நீங்கள் இந்த விஷயங்களை அனுப்பும்போது. எவ்வளவு பெரிய கோப்புகளாக இருந்தாலும் அதுகளை மின்னஞ்சல் சேவையில் கிடைக்கக்கூடிய சில வசதிகளை பயன்படுத்தி உங்களால் உரிய நபருக்கு அல்லது சில நபர்களுக்கு ஒரே நேரத்தில் அனுப்பி கொள்ளக்கூடிய வசதி மின்னஞ்சலில் காணப்படுகிறது. அடுத்ததாக நாங்கள் பார்க்க இருக்கிறது மின்னஞ்சலின் இயல்புகள், கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் அன் இமெயில். ஒரு மின்னஞ்சலுடைய பண்புகள் எல்லாம் என்னென்ன, அது எவ்வாறு காணப்படும் அப்படிங்கிறதான். ability to send copies of one email message to several people at once. அதாவது ஒரு மின்னஞ்சல் செய்தியின் பிரதியை பலருக்கு ஒரே தடவையில் அனுப்ப முடிதல். சாதாரண அஞ்சலில் ஒரே கடிதத்தை நீங்கள் பலருக்கு அனுப்பும்போது ஒவ்வொருத்தருக்கும் அனுப்புறதுக்குரிய ஒரு செலவு உங்களுக்கு ஏற்படும். ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனியாக நீங்கள் கவரில் போட்டு அனுப்ப வேண்டிய ஒரு சிஸ்டம் தான் காணப்படும். இங்கே அப்படி கிடையாது. ஒரு மின்னஞ்சல் செய்தியின் பிரதியினை பலருக்கு ஒரே தடவையில் உங்களால் அனுப்பி கொள்ளக்கூடிய வசதி இந்த மின்னஞ்சலில் காணப்படுகிறது. அடுத்ததாக சரியாக செய்தி உரிய மின்னஞ்சல் கணக்கிற்கு சென்றடையாவிடில் அது பற்றி அறிவுறுத்தல் உடனே கிடைக்கும். When the letter could not be sent properly to the relevant email account, it is notified with the replied message. அதாவது குறித்த நபருக்கு உங்களால் அனுப்பப்பட்ட தகவல் குறித்த நபரை சென்று அடைஞ்சிருச்சா இல்லையா, சென்று அடைஞ்சிருச்சு அப்படின்னு சொன்னால் மெசேஜ் சென்ட் அப்படிங்கிற மெசேஜ் உங்களுக்கு கிடைக்கும். குறித்த நபரை சென்றடைய முடியலை அப்படிங்கிற பட்சத்தில் மெசேஜோட இது அவருக்கு போய் சேரலை அப்படிங்கிற மெசேஜோட உங்களுக்கு அந்த நீங்கள் அனுப்பின விடயம் தகவல் திரும்பி வரும். உடனே அறிவுறுத்தல் உங்களுக்கு உடனே கிடைக்கக்கூடிய வசதி இருக்குது. சாதாரண அஞ்சலில் குறிப்பிட்ட நபருக்கு போய் கடிதத்தை கொடுக்க முடியல அப்படின்னு சொன்னால் அவங்க வீட்டில் வேறு யார்கிட்டையாவது அல்லது பக்கத்து வீட்டில் ஆட்கள் இல்லை அப்படின்னா அவங்க ஒரு லெட்டர் பாக்ஸ் வச்சுருப்பாங்க. அதில் லெட்டர் போட்டுட்டு வர்றது, இந்த மாதிரியான சிஸ்டம் மெயின்டைன் பண்ணப்படும். இங்கே குறித்த நபருக்கு மட்டும்தான் எந்த காரணம் கொண்டும் தகவல் போய் சேர முடியும். இவருக்கு இல்லைன்னா இவருக்கு போய் சேரலாம் அப்படிங்கிறது இல்லை. யார் யாருக்கெல்லாம் தகவல் அனுப்புனீங்களோ அதில் போய் சென்று அடைஞ்சிருச்சு அப்படின்னா சென்ட்டுங்கிற மெசேஜ் உங்களுக்கு கிடைக்கிற மாதிரியே சென்று அடையலை அப்படின்னா சென்று அடையலை அப்படிங்கிற ஒரு தகவலும் உங்களுக்கு உடனடியாக கிடைக்கப்பெற்றும். அடுத்ததாக அட்ரஸ் புக் மூலம் இலகுவாக மின்னஞ்சல் கணக்கு முகவரிகளை சேமித்து மீண்டும் பயன்படுத்தக்கூடிய ஆற்றல். ability to save the email addresses and retrieve them with the address book. அதாவது நீங்கள் ஆல்ரெடி ஒருத்தருக்கு மின்னஞ்சல் அனுப்பியிருப்பீங்களா இருந்தால் அவருடைய முகவரி அட்ரஸ் புக்கில் சேமிக்கப்பட்டிருக்கும். திரும்ப ஒரு நேரம் அவருக்கே நீங்கள் அனுப்புகிற பட்சத்தில் அட்ரஸ் புக்கில் இருந்து நீங்கள் அந்த மின்னஞ்சல் முகவரியை எடுத்து போட்டுக்கொள்ளலாம். திரும்பவும் முதல்ல இருந்து அவருடைய மின்னஞ்சல் முகவரியை டைப் செய்து அனுப்பணும் அப்படிங்கிற தேவை கிடையாது. அவருக்கு அனுப்புகிற நேரம் அட்ரஸ் புக்கில் இருந்து அது இவருக்கு தான் நீங்கள் அனுப்ப போகிறீங்களா இருந்தால் அப்படிங்கிற சஜஷன் உங்களுக்கு கிடைக்கும். அதில் இருந்து நீங்கள் யாருக்கு அனுப்ப போகிறீங்க அப்படிங்கிறத தெரிவு செய்து கொள்ளலாம், சேமித்து வச்சுக்கொள்ளலாம். அப்படி புதிதாக ஒரு நபருக்கு நீங்கள் அனுப்பும்போது புதிதாக அட்ரஸை டைப் பண்ணி அனுப்பலாம். அடுத்த தரம் அவருக்கே அனுப்பும்போது அது அட்ரஸ் புக்கில் சேமிக்கப்பட்டு ஓப்பன் செய்து உங்களுக்கு காண்பிக்கப்படும். அடுத்ததாக தன்னியக்கமாகவே செய்தி அனுப்பப்பட்ட திகதி, நேரம் ஆகியன மின்னஞ்சல் செய்தியில் பொறிக்கப்படல். The time and date of the email is automatically entered to the copy of the email. தன்னியக்கமாகவே செய்தி அனுப்பப்பட்ட திகதியும் நேரமும் மின்னஞ்சல் செய்தியில் பொறிக்கப்பட்டிருக்கும். அதாவது எந்த நேரத்தில் நீங்கள் அந்த தகவல் அனுப்பியிருக்கிறீங்க அப்படிங்கிறது, டைம், டேட் உட்பட இந்த முக்கியமான இந்த தகவல்கள் அவ்வளவுமே அந்த நீங்கள் அனுப்பின மின்னஞ்சல் மெசேஜோட சேர்த்தே அனுப்பப்பட்ட திகதி, நேரம் என்பனவும் பதியப்பட்டிருக்கும். இது மிக முக்கியமான ஒரு விடயமாக காணப்படுகிறது. அடுத்ததாக மின்னஞ்சல் செய்தியை மீண்டும் வேறொருவருக்கு முன்னகர்த்தல் மூலம் அனுப்ப முடிதல். அதாவது the ability to forward an email message to another person. ஒரு ஆளுக்கு ஒரு மின்னஞ்சல் முகவரியை அனுப்புனதும் அடுத்த அவருக்கு அனுப்பும்போது அதை ஃபார்வர்ட் பண்ணக்கூடிய வசதி காணப்படுதல். ஃபார்வர்ட் பண்ணுறது அப்படின்னா என்ன அப்படிங்கிறது ஏனைய சமூக வலைத்தளங்களில் நீங்கள் பயன்படுத்தி இருக்கக்கூடிய அனுபவம் உங்களுக்கு இருந்திருக்கலாம்.
ஒருத்தருக்கு அனுப்பின மெசேஜை ஃபார்வர்ட் முன்னகர்த்தல் மூலம் மற்றும் ஒருவருக்கு நீங்கள் குறிப்பிட்ட ஒரே தகவலை அனுப்பி கொள்ளக்கூடிய வசதி இங்கு காணப்படுகிறது. அடுத்ததாக கோப்புகளை மிக இலகுவாக இணைத்து அனுப்ப முடிதல், அட்டாச் செய்ய முடிதல். The ability to attach data or information files easily into the email. நீங்கள் அனுப்ப போகிற மின்னஞ்சலோட ஏற்கனவே என்னென்ன விடயங்களை மின்னஞ்சல் நூடாக அனுப்பலாம் அப்படின்னு பார்க்கும்போது அட்டாச்மெண்ட் இணைப்புகளை அனுப்ப முடிதல் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பார்த்தோம். இணைப்பு அப்படிங்கிறது கோப்புக்கள், அதாவது டெக்ஸ்ட் ஃபார்மேட்டில் இருக்கிற கோப்புகளாக இருக்கலாம், ஆடியோ வடிவத்தில் இருக்கிற கோப்புகளாக இருக்கலாம், இமேஜ் அல்லது வீடியோ வடிவத்தில் இருக்கக்கூடிய கோப்புகளாக இருக்கலாம். அது எல்லாமே நீங்கள் அட்டாச் செய்து இலகுவாக அனுப்பிக்கொள்ளக்கூடிய வசதி இங்கு காணப்படுகிறது. அடுத்ததாக மின்னஞ்சல் சேவைகளுக்கான உதாரணங்கள், எக்ஸாம்பிள்ஸ் ஃபார் இமெயில் அக்கவுண்ட் சர்வீசஸ். மின்னஞ்சல் சேவையை உங்களுக்கு வழங்கக்கூடிய சில அக்கௌண்ட்கள் உங்களுக்கு இங்கே காண்பிக்கப்படுகிறது. இதில் எல்லாத்துக்கும் தெரிஞ்ச ஒரு விடயம், வெல் நான் ஜிமெயில் அக்கவுண்ட், எல்லாருக்கும் மிக பரிச்சயமான ஒரு விடயம். அடுத்தது யாஹூ மெயில், அடுத்ததாக ஹாட்மெயில். இது மூன்றும் சிறந்த உதாரணமாக காணப்படும். இவைகள் உங்களுக்கு மின்னஞ்சல் கணக்குகளை திறப்பதற்கு வசதி அளிக்கக்கூடிய மின்னஞ்சல் சேவையை வழங்கக்கூடிய சில விடயங்களுக்கான உதாரணமாக உங்களுக்கு இங்கே காணப்படுகிறது. அடுத்ததாக மின்னஞ்சல் கணக்கினை உருவாக்குவோம். லெட்ஸ் கிரியேட் அன் இமெயில் அக்கவுண்ட். ஒரு இமெயில் அக்கவுண்ட் எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத நாங்கள் பார்க்கலாம். இப்போ இதில் உங்களுக்கு ஒரு வீடியோ மூலமாக காண்பிக்கப்படுகிறது. இங்கு ஜிமெயில் கூகுள் அக்கௌண்ட்டுக்குள்ளே போய் ஜிமெயிலை டைப் பண்ணும்போது உங்களுக்கு நீங்கள் தெரிவு செய்யக்கூடிய ஆப்ஷன் நிறைய லிங்க்குகள் உங்களுக்கு இங்கே காண்பிக்கப்படுகிறது. அதில் கிரியேட் யுவர் கூகுள் அக்கௌண்ட் அப்படிங்கிற லிங்கை கிளிக் பண்ணும்போது கிரியேட் யுவர் கூகுள் அக்கௌண்ட்டுக்குரிய விண்டோ உங்களுக்கு ஓப்பன் ஆகும். அதில் நீங்கள் பிரதானமாக செய்ய வேண்டியது அவங்க சில விஷயங்கள் கேட்டிருப்பாங்க. அந்த விடயங்களுக்கெல்லாம் நீங்கள் பதிலளிக்கணும். அதாவது உங்களுடைய ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம் அதுகளை கொடுத்ததுக்கப்புறமா உங்களுக்குரிய மின்னஞ்சல் முகவரி தயாரிக்கப்படுகிறது. யூசர் நேம் @gmail.com காண்பிக்கப்படுற பகுதியில் உங்களுக்குரிய மின்னஞ்சல் முகவரி தயாரிக்கப்படுகிறது. அடுத்ததாக பாஸ்வேர்டையும் நீங்கள் க்ரியேட் பண்ணி இன்னொருக்கா பாஸ்வேர்டை கன்ஃபார்ம் பண்ணி நெக்ஸ்ட் கொடுக்கணும். இந்த இடத்துல நாங்கள் எதுவுமே க்ரியேட் பண்ணாததுனால எல்லாமே ரெட் கலர் பாக்ஸ் பண்ணி உங்களுக்கு காட்டுறாங்க. க்ரியேட் பண்ணியிருந்தோன்னா அதை எக்ஸப்ட் பண்ணி உங்களை அடுத்த கட்டத்துக்கு இது நகர்த்தி கொண்டு போயிருக்கும். இப்போ நாங்கள் இதுக்குள்ளே எதுவுமே க்ரியேட் பண்ணாததுனால உங்களுக்கு எல்லாமே ரெட் கலரில் காட்டுது. இங்கே ஃபர்ஸ்ட் நேமில் நீங்கள் உங்களுக்குரிய ஃபர்ஸ்ட் நேமை டைப் செய்து கொள்ளணும், லாஸ்ட் நேம் டைப் செய்து கொள்ளலாம். இது ரெண்டையும் உபயோகப்படுத்தி உங்களுக்குரிய யூசர் நேம் உங்களால் க்ரியேட் பண்ணி @gmail.com அப்படிங்கிற உங்களுக்கு யூசர் நேம் கிடைக்கும். அடுத்ததாக பாஸ்வேர்டு ஒன்று கொடுத்துக்கொள்ளணும். அந்த கொடுத்த பாஸ்வேர்டை சரியா அப்படின்னு இன்னொருக்கா கன்ஃபார்ம் பண்ணுறதுக்காக திரும்ப ஒரு தடவை அதே பாஸ்வேர்டை கொடுக்கணும். கொடுத்துட்டு நெக்ஸ்ட் பட்டன் நீங்கள் கிளிக் பண்ணும்போது அடுத்த கட்டத்துக்கு உங்களை அழைச்சிட்டு செல்லும். அதற்குள்ள சில கேள்விகள்லாம் கேட்பாங்க. அதுக்கெல்லாம் நீங்கள் பதில் சொல்லிகிட்டே ஃபினிஷ் பண்ணும்போது உங்களுடைய இமெயில் அக்கௌண்ட் க்ரியேட் ஆகிடும். அடுத்ததாக நாங்கள் பார்க்க இருக்கிறது இமெயில் அட்ரஸ். ஒரு மின்னஞ்சல் முகவரி எவ்வாறு இருக்கணும் அப்படிங்கிறது தான். உங்களுக்கு யூசர் நேமும் டொமைன் நேமுமா 2 பகுதிகள் பிரிக்கப்படுது. இவ்வாறு 2ஆக பிரிக்கப்பட்ட மின்னஞ்சலுடைய முகவரியினுடைய உள்ளடக்கங்களாக இங்கு காட்டப்பட்டிருக்கிற மின்னஞ்சல் முகவரி காணப்படுகிறது. அதாவது sarasavi_menu2@gmail.com என்ற மின்னஞ்சல் முகவரி உங்களுக்கு இங்கே காண்பிக்கப்படுகிறது. இந்த மின்னஞ்சல் முகவரியை நீங்கள் பார்க்கும்போது sarasavi_menu2 அப்படிங்கிறது தான் இவருடைய யூசர் நேமாக காணப்படுகிறது. @gmail.com பொதுவானது, அது அனைவருக்குமே பொதுவான ஒரு விடயம். இவருக்குரிய தனிப்பட்ட யூசர் நேம் இந்த யூசர் நேம்ங்கிற பகுதியில் காணப்படுகிறது தான். @gmail.comங்கிற பகுதி டொமைன் நேமாக காணப்படுகிறது. இந்த மின்னஞ்சல் முகவரியை நீங்கள் பார்க்கும்போது 2-3 விடயங்களை நீங்கள் அவதானிக்கணும். அதாவது குறியீடு பயன்படுத்தப்பட்டிருக்கு, இலக்கமும் பயன்படுத்தப்பட்டிருக்கு. ஒரு மின்னஞ்சல் முகவரியில் உங்களால் அண்டர்ஸ்கோர் அதாவது கீழ்கோடு மாத்திரம் பயன்படுத்தக்கூடிய வசதி காணப்படுகிறது. அதாவது குறியீடுகள் நீங்கள் பயன்படுத்தலாம், அண்டர்ஸ்கோர் பயன்படுத்தி கொள்ளக்கூடிய வசதி உங்களுக்கு காணப்படுகிறது. அடுத்ததாக 2 இலக்கங்கள் நீங்கள் பயன்படுத்தலாம். அந்த இலக்கங்களாக 1, 2, 3 எது வேணாலும் பயன்படுத்தி கொள்ள முடியும். உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் வர மாதிரி பயன்படுத்தி கொள்ளலாம். ஏதோ இலக்கங்கள் உங்களால் பயன்படுத்தி கொள்ள முடியும். @gmail.com இது ஒரு ஜிமெயில் அக்கௌண்ட்டாக காணப்படுகிறது.
இவ்வாறு இணையதள முகவரி ஒன்று இவ்வாறு காணப்படுகிறது. அது 2 பிரிவுகளாக இங்கு காண்பிக்கப்பட்ட முறையில் பிரித்து காண்பிக்கப்படுகிறது. அடுத்ததாக ஹேண்டில் பர்சனல் இமெயில் அக்கவுண்ட், மின்னஞ்சல் கணக்கினை கையாளுதல். நீங்கள் உருவாக்கின இமெயில் அக்கௌண்ட்டுக்குள்ளே நுழைஞ்சு சில விடயங்களை உங்களால் மேற்கொள்ள முடியும். அது நீங்கள் தகவலை அனுப்புறது, பெற்றுக்கொள்வது போன்ற விடயங்களாக காணப்படுகிறது. இந்த நேரத்தில் நாங்கள் ஏற்கனவே பார்த்த மாதிரி நிறைய விடயங்களை அனுப்பலாம். வீடியோ, ஆடியோ, இமேஜ் போன்ற விடயங்கள்லாம் அனுப்பலாம்னு சொல்லியிருக்கோம். அதெல்லாம் எப்படி அனுப்புறது, கடிதங்கள் அனுப்பலாம்னு சொல்லியிருக்கோம். அதை எப்படி அனுப்புறது, ஒரே நேரத்தில் நிறைய பேருக்கு அனுப்பலாம்னு சொல்லியிருக்கோம். அந்த மாதிரியான விடயங்கள் எல்லாம் எவ்வாறு அனுப்புறது, உங்களுக்கு வந்த தகவல் எல்லாம் எங்கே போய் பார்க்குறது, நீங்கள் அனுப்பின தகவல் எல்லாம் எந்த இடத்துல பார்க்குறது, நீங்கள் அளித்த தகவல்கள் எல்லாம் எங்கே இருக்கும், அப்படியெல்லாம் சில விடயங்களை நீங்கள் உங்களுடைய இமெயில் கணக்கினூடாக தெரிஞ்சு கொள்ள வேண்டிய தேவை இருக்கிறது. அடுத்ததாக ஒரு வீடியோ மூலமாக உங்களுக்கு எவ்வாறு ஜிமெயில் அக்கௌண்ட்டுக்கு உள்ள நுழையலாம் அப்படிங்கிறது காட்டப்பட்டு கொண்டிருக்கிறது. இதில் பாருங்கள், இப்போ உங்களுக்கு சுட்டி காட்டப்பட்ட பகுதியில் இன்பாக்ஸ் இருக்குது, சென்ட் இருக்குது. நீங்கள் அனுப்பின தகவலை அங்கே பெற்றுக்கொள்ளலாம். இன்பாக்ஸில் உங்களுக்கு வந்த தகவலை பெற்றுக்கொள்ளலாம். டிராஃப்ட் இருக்குது, நீங்கள் செய்து சேமித்து வச்ச தகவலை வந்து நீங்கள் அங்கே பெற்றுக்கொள்ளக்கூடிய வசதி இருக்குது. அடுத்ததாக நீங்கள் அளித்த தகவல்கள், ட்ராஷ் எல்லாம் அதே இடத்துல தான் காண்பிக்கப்படுகிறது. அம்புக்குறி மூலம் காட்டப்படுகிற பகுதியில் ட்ராஷ் என்ற பகுதி காண்பிக்கப்படுகிறது. அது உங்களால் அளிக்கப்பட்ட தகவல்கள் எல்லாம் அங்கே சேமிக்கப்பட்டிருக்கும். இப்போ கம்போஸ் மெயிலுங்கிறது வந்து குறிப்பிட்ட ஒரு நபருக்கு தகவல் அனுப்புறதுக்காக நாங்கள் தெரிவு செய்கிறது. அட்ரஸ் புக்கில் இருந்து இப்போ ஒரு அட்ரஸ் உங்களுக்காக இங்கே போடப்பட்டிருக்கு. அப்படி அட்ரஸ் புக்கில் இல்லாத அட்ரஸ் ஆயிருந்தால் நீங்களே இங்கே டைப் பண்ணி கொள்ளலாம். இப்போ இந்த இடத்துல சிசி, பிசிசி இதுவும் இணைய மின்னஞ்சல் முகவரியினை பதிவு செய்யக்கூடிய இடங்களாகத்தான் காணப்படுகிறது. சிசியினூடாக, சிசி என்பது கார்பன் காப்பி, பிசிசி என்பது பிளைண்ட் கார்பன் காப்பி. அதை பற்றிய சிசி, பிசிசி பற்றிய விளக்கம் உங்களுக்கு வழங்கப்படும். இவ்வாறு இந்த 3 இடத்தினூடாகவும் தகவல் அனுப்புறீங்க. இந்த அட்டாச் தகவலை இப்போ அட்டாச் பண்ணுறோம். ஒரு பிடிஎஃப் ஃபார்மேட்டில் இருக்கக்கூடிய ஒரு டாக்குமெண்ட் உங்களுக்கு அட்டாச் செய்யப்படுகிறது. தகவல் லோட் ஆக்கப்பட்டிருக்கு. தகவலை பற்றின ஒரு சின்ன டிஸ்கிரிப்ஷன் உங்களால் வழங்கப்பட்டு சென்ட் கொடுத்தீங்கன்னா தகவல் சென்ட் ஆயிரும். தகவல் சென்டான விடயம் உங்களுக்கு காண்பிக்கப்படுகிறது. அதை சென்ட்ல போய் பார்க்கும்போது உங்களால் அனுப்பப்பட்ட தகவல் சென்ட் பாக்ஸில் காணப்படுகிறது. அதை கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா என்ன தகவல் அனுப்பியிருக்கிறீங்க அப்படிங்கிற விடயம் அங்கு காட்டப்படும். யார் யாருக்கெல்லாம் அது அனுப்பப்பட்டிருக்கு, என்ன தகவல் யார் யாருக்கெல்லாம் அனுப்பப்பட்டிருக்கீங்க, அதோடைய தலைப்பு என்ன, எந்த அக்கௌண்ட்டு கூட அனுப்பப்பட்டிருக்கு போன்ற விடயங்கள் எல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கொள்ளலாம். என்ன நேரம், என்ன நேரத்துக்கு அனுப்பப்பட்டிருக்கு அப்படிங்கிறதெல்லாம் இங்கு இடம்பெறுகிறது. இவ்வாறு இலகுவாக உங்களுக்கு மின்னஞ்சல் ஒன்று தயார் செய்து அனுப்பலாம், பெற்றுக்கொள்ளலாம். உங்களுக்கு வந்து சேர்ந்த மின்னஞ்சல்கள் எல்லாம் இன்பாக்ஸில் இருக்கும். நீங்கள் அனுப்பின மின்னஞ்சல் எல்லாம் சென்ட்ல இருக்கும். இது மிக முக்கியமான விடயம். அடுத்ததாக மின்னஞ்சல் முகவரியினை உள்ளிடல். மின்னஞ்சல் முகவரியை உள்ளிடும் போது இப்போ 3 விஷயங்கள் நம்ம அந்த வீடியோவில் அவதானிச்சோம். முதலாவது விடயம் டூல அட்ரஸ் புக்கில் இருந்து அட்ரஸ் எடுத்து போட்டிருக்கிறோம். அடுத்து சிசிலையும் அட்ரஸ் புக்கில் இருந்து அட்ரஸ் எடுத்து போடப்பட்டது. அடுத்து பிசிசிலையும் அட்ரஸ் டைப் பண்ணப்பட்டது. இதில் 2 அப்படிங்கிறதுல வந்து யாருக்கு மின்னஞ்சல் அனுப்பணுமோ அவருடைய முகவரியை நீங்கள் அதில் டைப் செய்வீங்க. சிசிங்கிறது வந்து கார்பன் காப்பி, பிசிசி என்ற பகுதி பிளைண்ட் கார்பன் காப்பியாக காணப்படுகிறது. அதாவது குறிப்பிட்ட மின்னஞ்சல் முகவருடைய பிரதிகள், காப்பீஸ் யார் யாருக்கெல்லாம் அனுப்பணுமோ அதெல்லாம் சிசியினூடாக நீங்கள் அனுப்புவீங்க. பிசிசியினூடாகவும் குறிப்பிட்ட மின்னஞ்சல் முகவரியினுடைய காப்பி தான் அனுப்பப்படும். ஆனால் சிசிக்கும் பிசிசிக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம், பிசிசி எனப்படுவது பிளைண்ட் கார்பன் காப்பியாக காணப்படுகிறது. இது ரெண்டுக்கும் காணப்படக்கூடிய பிரதான வேறுபாடு என்னன்னா, சிசியில் அனுப்பக்கூடிய தகவல் எல்லாராலும் பார்க்கப்படும். அதாவது குறிப்பிட்ட தகவல் வேற யார் யாருக்கெல்லாம் அனுப்பப்பட்டிருக்கு அப்படிங்கிற மற்றவங்களுடைய மின்னஞ்சல் முகவரியும் பார்க்கப்படும், அனைவருக்கும் தெரியும். பிசிசியினூடாக அனுப்பப்படுகின்ற தகவல் வந்து
பெற்றுக்கொண்டு குறிப்பிட்ட நபர் வந்து வேற யாருக்கெல்லாம் தகவல் அனுப்பியிருக்கிறாங்க அப்படிங்கிறத வந்து பார்க்க முடியாது. இதுதான் சிசிக்கும் பிசிசிக்குமான வேறுபாடு. நீங்கள் சிசிலையும் தகவல் அனுப்ப முடியும், பிசிசிலையும் தகவல் அனுப்ப முடியும். 2ல நீங்கள் தகவல் அனுப்பும்போது கமா அடையாளம் இடப்பட்டு 2-3 நபர்களுடைய முகவரிகளையும் உங்களால் சேர்த்து அனுப்பக்கூடிய வசதி காணப்படுகின்றது. 2 குறிப்பிட்ட ஒரு நபருக்கு தகவல் சென்றடைகிறது. சிசியினூடாக ஒரு நபருக்கு மின்னஞ்சல் அனுப்பப்படுகிறது. பிசிசியினூடாக 2 நபர்களுக்கு மின்னஞ்சல் அனுப்பப்படுகின்றது. இப்போ இதில் வந்து 2ல அனுப்பக்கூடியவர் வந்து தன்னை தவிர வேற யாருக்கெல்லாம் அனுப்பியிருக்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்க முடியும். கார்பன் கோப்பியில் அனுப்பப்பட்டவரும் வேற யாருக்கெல்லாம் அனுப்பப்பட்டிருக்கு அப்படிங்கிறத பார்க்க முடியும். பிசிசிங்கிறது வந்து பிளைண்ட் கார்பன் கோப்பி கூட அனுப்பப்பட்ட தகவல் வந்து தன்னை தவிர வேற யாருக்கு ஃபார்வர்ட் செய்யப்பட்டிருக்கு இந்த மெசேஜ் அப்படிங்கிறத நம்மளால் அறிந்து கொள்ள முடியாது. அடுத்ததாக நாங்கள் பார்க்க இருக்கிற விடயம் காணொளி மாநாடு. காணொளி மாநாடு அப்படிங்கிறது வந்து இன்றைய காலகட்டத்தில் எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விடயமாக காணப்படுகிறது. நாங்கள் ஆன்லைனில் வீட்டில் இருந்தபடியே படிக்கிறோம். கற்றல் கற்பித்தல் நடைமுறைகள் வந்து வீட்டில் உங்களுடைய மொபைல் ஃபோனில் அல்லது உங்களுடைய கணினியை பயன்படுத்தி சில விதமான அப்ளிகேஷன்ஸ் இப்போ வரைக்கும் எவ்வாறு ஒரு மின்னஞ்சல் கணக்கை உருவாக்குறது, மின்னஞ்சல்னால ஏற்படக்கூடிய அனுகூலங்கள், சாதாரண அஞ்சல் பற்றின விவரங்கள், மின்னஞ்சல் முகவரி எவ்வாறு காணப்படும், சாதாரண அஞ்சலை விட மின்னஞ்சலில் இருக்கக்கூடிய அனுகூலங்கள் எல்லாம் என்னென்ன, எவ்வளவு வேகமாக தகவலை பரிமாறக்கூடியதாக இருக்குது, எவ்வளவு தூர டிஸ்டன்ஸில் இருக்கிறவங்களுக்கும் நம்மளால் தகவலை பரிமாறிக்கொள்ளக்கூடியதாக இருக்குது போன்ற விடயங்கள் எல்லாம் உங்களுடன் கலந்து ஆலோசிக்கப்பட்டது. எவ்வாறு ஒரு இமெயில் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணுறது, கிரியேட் பண்ண அக்கௌண்ட்டுக்கு உள்ளே நுழைஞ்சு எப்படி தகவலை அனுப்பலாம், பெற்றுக்கொள்ளலாம், என்னென்ன விடயங்கள் அதில் இருக்குது அப்படிங்கிற தகவல் வந்து உங்களுடன் கலந்துரையாடப்பட்டது. அடுத்ததாக நாங்கள் பார்க்க இருக்கிற விடயம் வீடியோ கான்ஃபரன்ஸ், காணொளி மாநாடு. காணொளி மாநாடு என்பது இன்றைய காலகட்டத்தில் எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விடயமாக காணப்படுகிறது. இப்போ நாங்கள் எல்லாரும் வீட்டில் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் நம்மளுடைய கற்றல் கற்பித்தல் செயற்பாடுகள் எல்லாமே காணொளி மாநாட்டினூடாக நடைபெறக்கூடியதாக காணப்படுகிறது. எல்லாருமே அவங்களுடைய கம்ப்யூட்டர் அல்லது மொபைல் ஃபோனை யூஸ் பண்ணி அதற்கு தேவையான சில அப்ளிகேஷன்ஸை இன்ஸ்டால் செய்துட்டு உங்களுடைய கற்றல் கற்பித்தல் செயற்பாடுகளை வீட்டில் இருந்தபடியே முன்னெடுக்கக்கூடிய ஒரு நடைமுறை காணப்படுகின்றது. இது ஒரு சிறந்த உதாரணமாக காணப்படுகிறது. அதாவது புவியியல் ரீதியாக வேறு இடத்துல இருக்கக்கூடியவங்க எல்லாத்தையும் ஒன்றிணைச்சு குறிப்பிட்ட விடயம் வந்து பரிமாறப்படுற ஒரு செயற்பாடு காணொளி மாநாடு என்று அழைக்கப்படுகிறது. இப்போ இங்கே காண்பிக்கப்படுகின்ற படங்களில் பார்த்தீங்கன்னு சொன்னால் குறிப்பிட்ட சிலர் ஒரு இடத்துல இருந்தாலும் அந்த மாநாட்டை நடத்தக்கூடியவர் வந்து வேற ஒரு இடத்துல இருக்கக்கூடியதாக இருக்குது. அடுத்தது 2வது படத்தை பார்க்கும்போது புவியியல் ரீதியாக பல்வேறு இடங்களில் இருக்கக்கூடியவங்க எல்லாரும் ஒன்றிணைஞ்சு ஒரு காணொளி மாநாட்டில் பங்கு பெற்றக்கூடிய மாதிரியாக காண்பிக்கப்படுகிறது. புவியியல் ரீதியாக தொலைவான இடங்களில் உள்ள நபர்கள் கணனி வலையமைப்பை பயன்படுத்தி கேற்பொலி மற்றும் காணொளி தரவுகளை பரிமாறுதல் காணொளி மாநாடு எனப்படும். Video conferencing is known as the people who are geographically located at a distance from each other are exchanging audio and video discussion over internet facility. அதாவது இணையத்தில் இருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய சில வசதிகளை பயன்படுத்தி புவியியல் ரீதியாக வெவ்வேறு இடங்களில் இருக்கக்கூடிய நபர்கள் ஒன்றிணைதல் தங்களுக்குரிய கேற்பொலி அல்லது காணொளி ஒளி வடிவத்தில் இருக்கக்கூடிய தகவல்களை பரிமாறிக்கொள்ளும் செயற்பாடு காணொளி மாநாடாக கருதப்படுகின்றது. காணொளி மாநாட்டின் அனுகூலங்கள், அட்வான்டேஜஸ் ஆஃப் வீடியோ கான்ஃபரன்சிங். எந்த நேரத்திலும் எந்த இடத்திலிருந்தும் காணொளி மாநாட்டினை ஏற்படுத்தலாம். கேன் கண்டக்ட் வீடியோ கான்ஃபரன்ஸ் ஃப்ரம் எனிவேர் எட் எனி டைம். இது வந்து பிரதானமான ஒரு அனுகூலமான ஒரு விடயம். ஒரு வீடியோ கான்ஃபரன்சிங் நடத்தும் போது எந்த இடத்திலிருந்தும் நீங்கள் நடத்தி கொள்ள முடியும், எந்த நேரத்திலையும் உங்களால் வீடியோ கான்ஃபரன்சிங்கை நடத்தி கொள்ள முடியும். குறிப்பிட்ட நேரத்தில் நாங்கள் போயிட்டு ஒரு மீட்டிங் அட்டன் பண்ணிட்டு வர மாதிரியான ஒரு விடயம் அல்ல. எந்த நேரத்திலையும் உங்களால் காணொளி மாநாடை ஏற்படுத்தி கொள்ளக்கூடிய நடைமுறை காணப்படுகின்றது. எந்த நேரத்திலும் எந்த இடத்திலிருந்தும் உங்களால் காணொளி மாநாட்டை ஏற்படுத்தி கொள்ளக்கூடிய வசதி காணப்படுகின்றது. அது ஏன் அப்படின்னா இணையம் என்பது 24 மணித்தியாலமும் சேவையை வழங்கி கொண்டு இருக்கிறது அப்படிங்கிறதுனால தான். அடுத்ததாக நேரடியாக முகம் பார்த்து உரையாடக்கூடிய வசதி காணப்படுகின்றது. நீங்கள் கேற்பொலி காணொளி ரெண்டுமே நடத்தலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறோம். காணொளி மாநாடு அப்படிங்கிறது வந்து
நேரடியாக முகம் பார்த்து நம்மளால் இன்னொருத்தருக்கு தகவலை பரிமாறிக்கொள்ளக்கூடிய வசதி காணப்படுகிறது. முகம் பார்த்து நாங்கள் கதைக்கும் போது அவங்களுடைய எக்ஸ்பிரஷன்ஸ் அதுகளை வச்சு நாங்கள் சில விஷயங்களை தெரிஞ்சு கொள்ளக்கூடியதாக இருக்கும். யார்கிட்ட நாங்கள் இப்போ உரையாடுறோம் அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சு கொள்ளக்கூடிய வசதி இருக்குது. இதெல்லாம் காணொளி மாநாட்டில் இருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய அடுத்த ஒரு வசதியாக காணப்படுகிறது. அடுத்ததாக, உரையாடலை நிகழ்த்துவோருக்கான புவியியல் தூரத்தினை குறைக்கின்றது. இதுவும் பிரதானமான ஒரு நன்மையாக காணப்படுகின்ற ஒரு விடயம். உரையாடலை நிகழ்த்துவோருக்கான புவியியல் தூரத்தினை குறைக்கிறது. ஜியாகிரபிக்கல் டிஸ்டன்ஸ், புவியியல் ரீதியாக வெவ்வேறு இடங்களில் இருக்கக்கூடிய நபர்களை இணைக்கிறது. காணொளி மாநாட்டுடைய சிறப்பம்சமாக காணப்படுகிறது. மினிமைசிங் த ஜியோகிராபிக்கல் டிஸ்டன்ஸ், புவியியல் தூரத்தினை குறைக்கின்றது. அடுத்ததாக, காணொளி மாநாட்டினை நிகழ்த்தக்கூடிய மென்பொருட்கள். அப்ளிகேஷன்ஸ் யூஸ் டு டெவலப் வீடியோ கான்ஃபரன்சிங். ஒரு வீடியோ கான்ஃபரன்ஸை நாங்கள் நிகழ்த்துறதுக்கு நமக்கு சில அப்ளிகேஷன்ஸ் தேவை. அதாவது இணையத்துக்குள்ள நுழையிறதுக்கு நமக்கு எவ்வாறு தொடர்பாடல் மென்பொருள் ப்ரௌசர் அப்படிங்கிறது ஒரு அத்தியாவசியமான ஒரு விடயமாக காணப்பட்டதோ, அதே மாதிரி காணொளி மாநாட்டையும் நிகழ்த்துவதற்காக பல்வேறு வகையான மென்பொருட்கள் காணப்படுகின்றன. அவ்வாறு சில மென்பொருட்கள் உங்களுக்கு இங்கே காண்பிக்கப்படுகிறது. இதில் இப்போ நம்ம எல்லாத்துக்குமே தெரிஞ்ச பிரதானமான மென்பொருளாக ஜூம் நம்ம எல்லாருமே இப்போ பயன்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய ஒரு பிரதான மென்பொருளாக காணப்படுகிறது. அதை தவிர்த்து மேலதிகமாக உங்களுக்கு இங்கு சில மென்பொருட்கள் காட்டப்படுகிறது. இது காணொளி மாநாட்டினை ஏற்படுத்தக்கூடிய மென்பொருளாக காணப்படும். மீட், ஸ்கைப், வெப்எக்ஸ், வாட்ஸ்ஆப் போன்ற காணொளி மாநாட்டினை ஏற்படுத்தக்கூடிய அப்ளிகேஷன்ஸ் உங்களுக்கு காணப்படுகிறது. இதை தவிர இன்னும் பல்வேறு விதமான அப்ளிகேஷன்ஸ் காணப்படுகின்றது. நாங்கள் இப்போ காணொளி மாநாட்டினூடாக என்னென்ன விடயங்களை பார்த்தோம் அப்படின்னு பார்க்கும்போது, காணொளி மாநாடுங்கிறது என்னது, அதிலிருந்து கிடைக்கக்கூடிய அனுகூலங்களும், காணொளி மாநாட்டை நிகழ்த்தக்கூடிய மென்பொருட்கள் போன்ற 3 விடயங்கள் உங்களோட இன்றைய பாடப்பரப்பில் கலந்து ஆலோசிக்கப்பட்டிருக்கு. இன்றைய பாடப்பரப்பினூடாக மின்னஞ்சல் அதிலிருந்து கிடைக்கக்கூடிய நன்மைகளும் வசதிகளையும் அதை எவ்வாறு கையாளுதல் போன்ற விடயங்களும் நாங்கள் பார்த்துருக்கிறோம். அடுத்ததாக, வீடியோ கான்ஃபரன்ஸ் எவ்வாறு ஏற்படுத்துவது, அதற்கு தேவையான மென்பொருட்கள், அதிலிருந்து கிடைக்கக்கூடிய நன்மைகள் போன்ற விடயங்கள் உங்களுடன் கலந்து ஆலோசிக்கப்பட்டிருக்கு. இன்றைய இந்த நிகழ்ச்சியை நீங்கள் மீண்டும் பார்க்கணும் அப்படின்னா சேனல் NIE என்ற யூடியூப் சேனலினூடாக இணைந்து கொள்ளுங்கள். மற்றொரு குருகுலம் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி.